சரணம். அன்பு கலந்து அரவணைப்புடன் நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக இணைந்து நடத்தும் காணொளிகளுக்கு பேராதரவு தரும் 40 நாடுகளுக்கு மேற்பட்டு பல கண்டத்தில் தொழில் நிமித்தமாக அல்லது அலுவல் வேலை நிமித்தமாக எங்கு குடியிருந்தாலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை நம் சொந்தங்களை காணொளியில் காண ஓடோடி வந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்று 49வது காணொளி தொகுப்பு நிகழ்ச்சி. எந்த ஒரு நிகழ்வும் நமது கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் ரெஜிஸ்டர்ட் அசோசியேஷன் இன் இந்தியா இணைந்து நடத்தும் இந்த காணொளி தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசம், ஒவ்வொரு வாரமும் பல புதிய தகவல்களுடன் நம் சொந்தங்களுக்கு தொழிலில் வெற்றி பெற பல யுக்திகளையும் பல விதமான ஆலோசனைகளையும் தருவதில் கேபிஎன் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது என்று கூறினால் அது மிகையல்ல. அவ்வாறு இருக்கும் இந்த 49வது காணொளியில் நம்முடன் இணைந்திருக்கும் பாசமிகு சகோதரர் மேஜர் மதன்குமார் அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்று நம் காணொளி நிகழ்விற்கு செல்லும் முன்னர் நமது இரு சொந்தங்களின் தொழில் வாய்ப்புகளை பெருக்கவும் நமது கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்திருக்கும் நமது இரு சொந்தங்களின் தொழில் பற்றி தெரிந்து கொள்ளவும் ஒவ்வொரு காணொளி நிகழ்விலும் அவர்களுடைய தொழில் பற்றிய ஒரு சிறிய காணொளி உங்களுக்கு முன்பாக வழங்குவதில் நாங்கள் அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலும் ஒரு உறுதுணையாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கின்றோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து அந்த இரு சொந்தங்களின் தொழில் பற்றிய ஒரு காணொளி தொகுப்பு உங்களுக்காக இதோ வருகின்றது. உலகெங்கும் வாழும் கொங்கு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் சண்முக சுந்தரம், ஏரோவுட்ஸ் இன்டீரியர் மேனேஜிங் டைரக்டர். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை இணையவழி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய திரு பழனிமாம்ஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் ஏரோவுட்ஸ் இன்டீரியர் நேமில் வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். உடன் இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்ஸ், மாடுலர் கிச்சன், டிவி யூனிட்ஸ், பார்ட்டிஷன் ஒர்க்ஸ் எல்லாம். அதே ஒர்க் அனைத்தையும் அலுமினியம் கொண்டு இப்போ பண்ணிகிட்ருக்கோம். வுட் ஒர்க்கில் என்னென்ன இன்டீரியர் பண்ண முடியுமோ எல்லா வேலையிலும் அலுமினியம் கொண்டு பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு மாடுலர் கிச்சன், அலுமினியம் மாடுலர் கிச்சன், அலுமினியம் வார்ட்ரோப்ஸ், அலுமினியம் இன்டீரியர், A to Z எல்லாமே அலுமினியம் கொண்டு பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு புது வகையான கான்செப்டாக நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சீலிங்கில் ஸ்ட்ரெச் சீலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். 3D டிரான்ஸ்லூசன்ட் சீலிங், 3D பிரிண்டட் ஸ்ட்ரெச் சீலிங் அண்ட் லேக்வர் சீலிங். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு இமேஜை வச்சு உள்ள லைட்டிங் கொடுத்து அந்த சீலிங்ஸ் இன்ஸ்டாலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D எபாக்சி ஃப்ளோரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். 3D எபாக்சி ஃப்ளோரிங், கஸ்டமைஸ்டு கான்செப்ட் ஃப்ளோரிங் ப்ளஸ் வால் கவரிங்ஸ். இது எல்லாம் புது கான்செப்டில் நாங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு டிஸ்ட்ரிக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்ல ஒரு கஸ்டமர் பேஸ் கொடுத்த இந்த கொங்கு பிஸ்னஸ் நெட்வொர்க்குக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை திரு பழனிமாம்ஸ் அவர்களுக்கு கொங்கு சொந்தங்களை அனைவரையும் இணையவழி மூலமாக வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். கொங்கு உறவுகளுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் புதூர் செல்வம். நான் வெள்ளவேல் வீரகுமார் கோயிலுக்கு போகிற ஆந்திரகுடத்தை சேர்ந்தவன். கரூரில் தகவல் மையம் முதல் தாம்பூலப்பை வரை அப்படிங்கிற ஸ்லோகத்தோட நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற விலாசத்தில் மணவரை அலங்காரம் சிறந்த முறையில் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கரூர், கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் ஆகிய ஊர்களில் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்காக தமிழ்நாடு கொங்கு திருமண தகவல் மையம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு வரேன். இதில் கேபிஎன் குரூப்பில் நம்ம இணைஞ்சு ஒன்றா பணியாற்றதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடய தொழில்னு பார்த்தீங்கன்னாக்க கஸ்டமைஸ்டு வெட்டிங் டெக்கரேஷன். அதாவது எங்ககிட்ட இருக்கிற டிசைனை உங்ககிட்ட காமிச்சு நம்ம ஸ்டேஜ் போடுறத விட
உங்களுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதில் தலை சிறந்த முறையில் நான் 2 ஆண்டுகளாக பணியாற்றிட்டு வரேன். ஃபோட்டோகிராஃபி தொழில் 16 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் அடுத்த பரிமாணமாக மணவரை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது காரணம் பார்த்திங்கன்னா, ஃபோட்டோகிராஃபிக்கு தகுந்த மாதிரி மணவரை அலங்காரம் யாரும் செஞ்சு தரதில்லை. அந்த தொழிலைப்பட்ட அனுபவத்தும் அதில் கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்டு இந்த தொழிலை உள்ள இப்போ சிறப்பாக 2 ஆண்டுகளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொங்கு சொந்தங்களுக்காக நான் சிறந்த முறையில் நமது கலாச்சார முறை மாறாமல் நம்ம கலாச்சாரத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் டெக்கரேஷன் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொங்கு சொந்தங்கள் அனைவரும் எனது நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற விலாசத்துக்கு உங்களோட நல்லாதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கே போய் சொன்னீங்கனாலும் யாருப்பா டெக்கரேஷன் பண்ணுறான்னா நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லணும். மண்டபத்துக்குள்ளே வரும்போது நாங்கள் போர்டு வச்சுருப்போம். அந்த போர்டை படிக்கும்போது நம்ம கல்யாணத்துக்கு விருப்பமெல்லாம் வந்தால் கூட அந்த போர்டை படிக்கும்போது மனசுக்குள்ளே நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். அதுக்காகத்தான் இந்த பெயரே நான் வச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கொங்கு சொந்தங்கள் அனைவரும் எனக்கு பேராதரவு தந்து என்னை வளர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது இன்னொரு விண்ணப்பம் என்னென்னா, கேபிஎன் குரூப்பில் இருக்கிறவங்க ஒரு திருமணத்துக்கு ஆளை செல் பண்ணி புக் பண்ணும்போது என்னோடய சின்ன விண்ணப்பம், ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் மணவரையாக இருந்தாலும் நம்ம பையனா நம்ம பொண்ணு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். அது மற்றவங்களை வளர்த்துட்டு ஒரு கான்செப்டாக இருந்தாலும் நம்ம ஆட்கள் நம்ம வளர்த்தி விடணுங்கிறது என்னோடய மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். சொந்தங்களே, இன்று இந்த 2 காணொளிகள் மூலம் நமது கேபிஎன் குழுமத்தில் உள்ள, அதாவது டெலிகிராம் ஆப், அதில் இணைந்திருக்கும் 4265 சொந்தங்களில் 2 சொந்தங்களின் தொழில் வாய்ப்பை பற்றிய 2 காணொளிகளை நாம் இன்று பார்த்தோம். தாமதமாக இணைந்த சொந்தங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த காணொளி தொகுப்பு இன்றைய சிறப்பு விருந்தினரின் சிறப்பு உரைக்கு பிறகு மறுபடியும் ஒளிபரப்பு செய்யப்படும். அதில் இந்த 2 சொந்தங்களின் தொழில் வாய்ப்புகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விதத்திலோ அல்லது உங்கள் தொழிலிற்கு ஏதாவது ஒரு விதத்திலோ உதவிகரமாக இருக்கும் என்று நினைத்தால் நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய தொழில் வாய்ப்பை பெருக்கவும் அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தவும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு பெருமை மிகு கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் ஒரு தங்க மகன். அதாவது தங்க மகன் என்றால் உண்மையிலேயே நாட்டிற்கும் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒரு பெருமை மிகு காவலன். ஆம் சொந்தங்களே, ஒரு ப்ரௌட் சோல்ஜர் என்று அழைக்கக்கூடிய ஓர் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் ஓர் போர் வீரன் தான் இன்றைய நம் கேபிஎன் மற்றும் கொங்கு குளோபல் கேபிஎன் குளோபல் ஆகிய இணைந்து நடத்தும் காணொளியிற்கு இன்று விழாநாயகன், இன்று சிறப்புரை ஆற்றும் மிக மிக உன்னதமான ஒரு பணியில் நாட்டிற்காக சேவை செய்து இன்று அவர்தம் ஒரு பொன்னான நேரத்தை நமக்காக, மீண்டும் கூறுகிறேன், நமக்காக நமது கேபிஎன் குளோபலில் உள்ள சொந்தங்களின் தொழில் வாய்ப்புகள், டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு துறையில், இந்திய பாதுகாப்பு துறையில் அவர்கள் தொழிலில் இந்திய பாதுகாப்பு துறைக்கு எவ்விதமான பங்களிப்பின் மூலம் அவர்களுடைய தொழில் வாய்ப்பையும் பெருக்கிக் கொள்ளலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டிஃபென்ஸ் செக்டர் பற்றி இன்று நம்முடன் உரையாட வந்திருக்கும் பாசமிகு சகோதரர் மேஜர் சரவணன் அவர்களை, மேஜர் மதன்குமார் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களே, நமது சகோதரர் மேஜர் மதன்குமார் பற்றி ஒரு சிறிய முன்னுரை. இவர் பெருமை மிகு OTA என்று அழைக்கப்படும் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையின் சீர்மிகு ஒரு நாட்டிற்கு அர்ப்பணிப்புடன் சேர்ந்து பணியாற்ற வந்துள்ள ஒரு ஸ்டூடெண்ட். கோச்சிங் அண்ட் மென்டரிங் மிக ஈடுபாடு உள்ளவரும், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலாக
பல துறைகளில் உள்ள கார்ப்பரேட் செக்மெண்ட்டுகளில் ஜாம்பவனாக திகழும் ஓர் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் பட்டத்தை XLRI என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜம்ஷெட்பூரில். அந்த XLRIயில் அவருடைய படிப்பை மேற்கொண்டு இன்ஃபான்ட்ரி என்று அழைக்கப்படும் ஃபைட்டிங் ட்ரூப்ஸ், அதாவது ஃபைட்டிங் ட்ரூப்ஸ் இன் லைன் ஆஃப் கண்ட்ரோல், இந்திய நாட்டின், பாரத நாட்டின் கடைக்கோடியில் பாரத நாட்டினுடைய எல்லை கோட்டை காக்கும் பணியில் 2003 2005 வரை செம்மையாக தன் பணியை இந்திய நாட்டிற்கும் நமது நாட்டின் குடிமகன்களுக்கும் பாதுகாப்பு வேலியாக இருந்து பணியாற்றிய ஒரு தங்க மகன். ஸ்டாஃப் ஆபீசர் நார்த்தன் செக்டார் 2005 to 2007 பணியாற்றிய அனுபவம். டெல்டா போர்ஸ், ராஷ்டிரிய ரைபிள்ஸ் என்று அழைக்கப்படும் கவுண்டர் டெரரிசம் பணியில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2007 2009 வரையும், அதன் பிறகு இந்திய தொழில்நுட்பம் மற்றும் இந்திய தொழில் சார்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களான கோகோ கோலாவில் ரீஜனல் ஃபிளீட் மேனேஜராக சவுத் இந்தியாவிலும், கார்ப்பரேட் லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரோல் நெஸ்ட்லே போன்ற பன்னாட்டு நிறுவனத்திலும், ஹெட் ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன் மார்ஸ் பிரிக்லி கான்ஃபெக்ஷனரி இந்தியா நிறுவனத்திலும், அதன் பிறகு இன்று அவர் ஒரு தொழில் முனைவோராக ஃபவுண்டர் ஆஃப் ட்ரூப்பர் இந்தியா சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக ஃபவுண்டர் ஆஃப் ட்ரூப்பர் இந்தியா சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை பாதுகாப்பு துறைக்கு ஓர் புதிய அத்தியாயம் சேர்க்கும் வகையில் ஒரு நிறுவனத்தை நிறுவி அதை திறம்பட நடத்தி கொண்டு வருபவர்தான் இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர், சிறப்பு விருந்தினர். இவருடைய சமுதாய கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு அவர்தம் பணியாற்றிய விஷயங்கள் என்னவென்றால், 1999 வருடம் அவர் ஒரு வாலண்டியராக SAF கேம்ஸில் பங்கேற்று, 2001 வாலண்டியர் ஆஃப் மார்ச் டு குஜராத் ப்ரோக்ராம், அதாவது குஜராத் நிலநடுக்கத்தின் பொழுது அதில் திறமையாக பங்கேற்று, 2004 ஓ சத் பாவனா என்ற ஒரு விஷயத்தில் பிரிங்கிங் லைட் டு ரிமோட் வில்லேஜஸ், ரொம்பவும் பின்தங்கியுள்ள கிராமங்களில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் வெளிச்சம் அவர்களுக்கு கொண்டு வரும் பொருட்டு, அதாவது மின்சாரம் இல்லாத ஒரு இடங்களில் அந்த புரோகிராமிலும் அவர் பங்கேற்று, 2009 பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் ஆஃப் தி பேட்ச் டியூரிங் பீக் ரிசெஷன், மிகவும் தொழிலில் பின்தங்கிய ஒரு சூழ்நிலையில், தொழில் வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு பேட்ச் பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டராகவும் இருந்து, 2015 கோ ஃபவுண்டர் ஆஃப் ஆர்மர் ஆஃப் கேர், ஒரு வாலண்டியர் குரூப். அது என்னவென்றால், சென்னை புயல் மற்றும் பெருவெள்ளம் நடந்த நேரத்தில் அவர் ஆர்மர் ஆஃப் கேர் என்ற ஒரு வாலண்டியர் குரூப் NGOவில் பணியாற்றி மக்களுக்கு சேவை செய்ததிலும், இன்று வரை ஆர்ம்டு போர்சஸ் மற்றும் சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு கேரியர் கோச்சாகவும் 2015 முதல் இன்று வரை திறம்பட பணியாற்றி வருபவர்தான் இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் மேஜர் மதன் குமார். அவர் நமது சமுதாயத்திற்காகவும் நமது இந்திய நாட்டின் மக்களுக்காகவும் தன் இன்னுயிரையும் பற்றி கவலைப்படாமல் திறம்பட நாட்டின் இறையாண்மைக்கு பாதுகாப்பாகவும் விளங்கி அவர் சாதித்த பல செயல்களை பற்றி அவரே நம்முடன் உரையாட இருக்கின்றார். ஆதலால் அவரை பற்றியும் அவர்தம் உரையை பற்றியும் கேட்கும் முன்னர் நமது சொந்தங்களின் பார்வைக்காக ஒரு காணொளி, சிறிய காணொளி உங்கள் பார்வைக்காக இதோ. ஓகே சொந்தங்களே, உங்களுக்கு மறுபடியும் காணொலி வரவேற்கின்றது. ஒரு சிறிய நெட்வொர்க் டெக்னிக்கல் இஷ்யூனால் மறுபடியும் சந்திக்கலாம். அந்த காணொலி வருவதற்கு முன்பர் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் நமது கொங்கு சொந்தம், இன்றைய சிறப்பு விருந்தினர் மேஜர் மதன் குமார் அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று அவரது சிறப்புரை ஆற்ற அன்புடன் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் சார்பாக மீண்டும் ஒரு முறை அன்புடன் அழைக்கின்றோம். மிக்க நன்றி. KBN சொந்தங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். ஜெய்ஹிந்த். ராஜசேகரன் சகோதரர் அவர்கள்
என்னை பற்றி கொடுத்த வரவேற்புரை ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுது. பட் நம்ம இது முதல் முறையாக நம்ம சொந்தங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. கேபிஎன் நிறுவி இத்தனை ஆண்டு காலம் இந்த ஒரு பயணத்தை ஒரு சிறு சிறு புள்ளியில் ஆரம்பித்து இன்று ஒரு பெருங்கடலாக திரண்டு வரக்கூடிய இந்நிறுவனம், இந்த அமைப்பு, பழனியப்பன் மாமா அவர்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். நம்மளது அனைவரும் நன்றியும் கூட. ஏன்னா இது எல்லாராலையும் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. இது ஒரு நெட்வொர்க் என்பது பல மக்களை ஒன்று சேர்த்து ஒன்று திரட்டி அவர்களுக்கு உண்டான அந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் செய்து அதில் அவர்களுடைய தொழில் முனைவோராக இருக்கட்டும், இல்ல வேலை தேடுவதாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு 5 வருஷ பயணம் ஒரு ரொம்ப கடினமான பயணம். இதை பற்றி அவர் ஒரு முறை காணொலியில் விளக்கினால் நமக்கு அதோட புதுசாக சேர்ந்திருக்கிற அன்பர்களுக்கு அது என்ன எவ்வளவு கஷ்டம்னு புரியும். நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஈஸியா ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு வாட்ஸ்அப் என்று இன்னைக்கு தொழில்நுட்பம் சப்போர்ட் பண்ணுது. அந்த குரூப் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சில குரூப் ஒரு வாரத்துல ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு 4000த்துக்கு அதிகமான அன்பர்கள், நம்மளுடைய சொந்தங்கள் இந்த குழுவில் இருக்கிறாங்க. ஒரு எந்த விதமான ஒரு அரசியலும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சுயநலமும் இல்லாமல், தன்னலமும் இல்லாமல், பொது நலன் கருதி இதை அவர் கொண்டு போறது, இது அவருக்கு ஒரு ஃபுல் டைம் பிசினஸ் ஆகவோ இல்ல ஒரு முனைப்பாவோ கிடையாது. நமக்காக இதில் இருக்கும் அந்த குழு, இதில் பின்புலம் அவருக்கு உதவி செய்யும் நமது சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இதுதான் என்னுடைய துவக்க உரை. ஏன்னா இது இல்லாம நம்ம இன்னைக்கு யாருமே பேசியிருக்க முடியாது. இது போன்ற நெட்வொர்க், பிஎன்ஐ போன்ற நெட்வொர்க்குகள் எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல பிஎன்ஐல ஒருத்தர் மெம்பரா இருக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு 75,000 ரூபாய், ஒரு 50,000 ரூபாய் நினைக்கிறேன், அதை கட்டணமா செலுத்தி அதுக்கப்புறம் அதுல நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணணும். அப்படியெல்லாம் இல்லாம ரொம்ப ஒரு ரோபோஸ்டா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராசஸ் ஒண்ணு வச்சு யாரையும் அனுமதிக்கலாம், யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பின்புலத்தையும் ஒரு டீட்டெயிலா ஆராய்ச்சி செஞ்சு அதற்கப்புறம் இந்த நெட்வொர்க் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நெட்வொர்க் மென்மேலும் வளர்ந்து இந்திய அளவில் நம்பர் 1 நெட்வொர்க் ஆகும். மிக உலகில் சீக்கிரத்தில் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்காக வளர எனது பிரார்த்தனைகள் என் குலதெய்வத்திடம். ஒரு சின்ன பின்புலம், என்னோட பூர்வீகம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு அருகில் உள்ள மிடாப்பாடி என்ற கிராமம். என்னோட தந்தை அங்கதான் பிறந்து வளர்ந்து படித்து, பிறகு அவர் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தார் பிடபிள்யூடில. அப்புறம் ரிட்டையர் ஆகி இப்போ சென்னையில செட்டில் ஆயிருக்கோம். என்னோட மூத்த சகோதரர், அவரும் தொழில் முனைவர் தான், ஒரு சிவில் இன்ஜினியர். சென்னையில ஒரு 20 வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல, பில்டிங் ஃபீல்ட்ல, ரியல் எஸ்டேட்ல அவர் தொழில் முனைஞ்சிட்டு இருக்கார். இந்த குடும்பத்திலிருந்து 2வது வாரிசான நான் கொஞ்சம் தொழில் முனைவதை விட்டு வெளியில் சென்று இந்திய பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய இந்திய இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக சேர்ந்து பயிற்சி பெற்று அங்கு கடமை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்றும் அதை நினைத்து எனக்கு ஒரு பெருமிதம் கொள்வேன். என்றும் ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அது. வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த ஒரு மிகப்பெரிய அனுபவத்தையும் பாடத்தையும் கொடுத்தது எனக்கு அந்த ராணுவ வாழ்க்கை. அதுக்கப்புறம் கார்பரேட் லைஃப், ராஜசேகரன் சொல்லியிருந்தாரு, ஒரு 7-8 வருஷம் கார்பரேட் லைஃப், குறிப்பா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் சொல்லக்கூடிய கொக்கோ கோலா, பெப்சி, நெஸ்லே, மார்ஸ் சாக்லேட்ஸ் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட கம்பெனில இருந்துட்டு 2018 அந்த உங்களுக்கே உண்டான ஒரு உத்வேகம், நாமளா சொந்தமா தொழில் முனைந்தால் என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதுக்கப்புறம் நான் டெல்லியில என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னை என்னோட நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது நம்ம பார்த்த எல்லாருக்கும் உண்டான அதே கடினமான பயணம் என்னோடவும் இருந்துச்சு. 2020 ஒரு டைம்ல 18 நினைக்கிறேன், 18-19 வாக்குல மூடிக்கிட்டு இந்த நிறுவனத்தை எடுத்து விட்டு திரும்பவும் கார்பரேட் லைஃப்லயே போயிடலாம் அப்படின்னு கூட சில டைம் தோணுச்சு. பட் அதையும் மீறி குலதெய்வ அருளால், இறைவன் அருளால் இன்று கொஞ்சம் ஒரு நடைப்பயணம் அப்படின்றது, வெற்றி நடைன்றதை விட அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு 30-35 பேர் நம்ம நிறுவனத்துல இன்னைக்கு வேலை செய்யறாங்க. நம்ம பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆனா இந்த பயணத்தை ஒரு குறிக்கோளுடன் ஸ்லோவான எடுத்துட்டு போறதுக்கான காரணம்,
கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடாது என்ற ஒரு சிறு இது என்னோட ஒரு இது. அதை வைத்து என்னுடைய சொந்த உழைப்பில் இந்த நிறுவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி சென்று கொண்டிருக்கிறேன். அது எந்த விகிதத்தில் வளர்கிறது என்றால் 10% மேல வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா நிச்சயமா வந்து ஒரு ஜீரோ டெட் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு சந்தோஷமான தருணம் இது. இப்போ டிஃபென்ஸ் செக்டர் நம்ம முக்கியமான தலைப்பு. இது நேரம் நமக்கு கம்மியாக இருக்கிறது. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை கவர் பண்ண ட்ரை பண்றேன். அதற்கு மேல நமக்கு சில சந்தேகங்கள் வரும்போது நிச்சயமா நீங்க என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு செஷன் கூட நம்ம அதுக்கப்புறமா வைக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது. நம்ம டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி இதுல என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிஃபென்ஸ்ல எவ்வளவு செலவழிக்கிறோம் நம்ம நாட்டுல அப்படின்னு பார்க்கணும். இருக்கிறதுலே அதிகமான பட்ஜெட் ஒரு வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் பட்ஜெட் 3,70,000 கோடிக்கு மேல டிஃபென்ஸ்க்கு ஒதுக்கப்படுது. அதுல ஊதியம், பென்ஷன் போன்றவைகள்லாம் எடுத்துட்டு ராணுவம் தங்களுக்கு உண்டான உபகரணங்கள் அதுல செலவு பண்ணக்கூடிய தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடி இதுல இருக்கு. இதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிச்ச நிறுவனங்களா ரயில்வேவாக இருக்கட்டும், நம்மளோட டிஆர்டிஓல ஆரம்பிச்சு உங்களுக்கு இருக்கிற பிஎஃப், இஎஸ்ஐ இந்த மாதிரி பல சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்கள் இருக்கு. இவங்க அனைத்து நிறுவனங்களுக்குமே இந்த வருடம் முதல், போன வருடம் அதாவது 2020 முதல் ஒரு பாலிசியை வந்து இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதன்படி என்ன அப்படின்னா 50,000க்கு மேல் அவர்கள் எதை வாங்கினாலும் அவங்க வந்து GEM அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், இது நம்ம ஒரு அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். அது அரசு நிறுவனங்கள் வந்து இந்த அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி இதுல போய் அவங்களால அவங்க வாங்கணும். அதை வாங்கணும்ன்றத அவங்க வந்து ஒரு ரூலாவே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த GEM.gov.in இந்த இணையதளத்துல நீங்க போய், நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா இது இந்திய ராணுவம் மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் இங்கேதான் சென்று அவர்களுடைய அன்றாட தேவைகள் பொருட்டு எந்த அவங்க ஒரு பொருள், சர்வீஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்கினாலும் அது மூலியமா தான் வாங்கணும் அப்படின்றத இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஒரு 2-4 வருடங்களுக்குள் ஜெம்ல நடந்த வர்த்தகம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300% 400% வரைக்கும் அதிகமாயிருக்கு. ஒரு 6,500 கோடிக்கு மேல போன வருஷம் வர்த்தகம் நடந்திருக்கு. எப்போ கோவிட் லாக்டவுன்ல ஒரு உலகமே முடங்கி போய் இருக்கும் போதும் அப்பவும் அந்த வர்த்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6,500 கோடிக்கு மேல தாண்டி வர்த்தகம் நடந்திருக்கு. அமேசான்ல நீங்க விற்கிறதுக்கு இல்ல பிளிப்கார்ட்லயும் நீங்க விற்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இது இருக்கோ அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க பண்ணணும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அமேசான், பிளிப்கார்ட் போன்ற இணைய நிறுவனங்கள் உங்ககிட்ட ஒரு கமிஷன் எடுப்பாங்க. 10-15% வரைக்கும் ஒரு கமிஷன் எடுப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அந்த கமிஷன்ன்றது கிடையாது. இது அனைத்துமே வந்து இலவசமா வந்து அரசாங்கம் ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலயும் நிறைய சவால்கள் இருந்துச்சு. இப்ப அது ஒன்னொன்னா மாற்றி ஒரு மைல்கல்லா தாண்டி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. யார் வேணாலும் இதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிநபர் ஃபார்மாக இருந்தாலும், எல்எல்பி இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்தாலும், இல்ல நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இதை போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நான் இதுல நோட் பண்ணிக்கங்க என்னென்னு சொல்லிட்டு. இதுல இணையத்துல இருக்கு, பட் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தும் போது நமக்கு நோட் பண்ணி வைக்கிறது ஈஸியா இருக்கும். முதல்ல உங்களோட பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆதார் கார்டு, மூன்றாவது உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் நம்பர், அந்த கரண்ட் அக்கௌண்டோட டீடைல்ஸ். நாலாவதா எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா வரும். இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள், MSMEன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு உத்தியோக ஆதார் என்ற ஒரு அட்டை வந்து கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அதுதான் உங்களோட MSME ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது இருந்துச்சு. இன்னைக்கு அது உதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல மாறி இருக்கு. அத உதயம் இணையதளத்துல போய் நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணீங்க, உங்களோட இதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த உதயம் நம்பர் அலர்ட் செய்யப்படும். TN அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்ப சென்னை எடுத்தீங்கன்னா TN 14 அப்படின்னு வரும். கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அதையும் நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க ரெடியா தயாரா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அந்த ஜெம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் GEM.gov.in அந்த இணையதளத்துல போயிட்டு நீங்க செல்லரா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு விற்பனையாளரா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட ஒரு பொருள், உதாரணத்துக்கு ஒரு RO தயாரிக்கிற ஒரு கொங்கு சொந்தம் இருக்கிறாரு, ஒரு RO பிளான் தயாரிக்கிறாரு, அவரோட 4-5 ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா
நீங்க அந்த செல்லர் ப்ரொஃபைல்ல போயிட்டு நீங்க அந்த கிளியர் பட்டை கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதை காமிக்கும். இன்னைக்கு ஒரு புது இந்த வர நிறுவனங்களை கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 5000 ரூபாய் ஆன்லைன் செக்யூரிட்டி டெபாசிட், நம்ம இஎம்டின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் இந்த வருஷத்துல இருந்து ஒரு கட்டணமா அவங்க வச்சிருக்காங்க. அது வந்து ரீஃபண்டபிள் தான். நம்ம என்னைக்கு வேணான்னு சொல்லி நம்ம எடுக்கிறோமோ அது அந்த பணம் வந்து திரும்ப கொடுக்கப்படும். இந்த ப்ரொஃபைல முதல்ல நீங்க 100% முடிச்சிட்டு உங்களுக்கு நான் அந்த ப்ரொஃபைலோட இதை காமிக்கிறேன், நீங்க இதுலயே பாத்துக்கலாம். இதுதான் வந்து அந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெம்மோட போர்ட்டல். இது ஜிஎம் அப்படின்றது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து மத்திய அரசு நிறுவனங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு பொருள், ஒரு பேனா பென்சில் வாங்கினா கூட ஒரு 50,000க்கு மேல வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இந்த இணையதளத்தின் மூலியமா தான் அவங்க வாங்கணும். இந்த இணையதளம் எப்படி ஒர்க் பண்ணுன்றது அப்படியே நீங்க அமேசான், பிளிப்கார்ட்ல எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதான் இதுலயும் ஒர்க் பண்ணும். அந்த நிறுவனம் ஒரு இதே சொன்ன மாதிரி ஒரு ஆர்ஓ பிளான்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்ஓ பிளான்ட்டை இங்க போய் அவங்க சர்ச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ, உதாரணத்துக்கு இப்ப ஹேண்ட் சானிடைசர் வாங்குறாங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேண்ட் சானிடைசர் இதை நான் வந்து ஒரு பையரா பாக்குறேன், நீங்க ஒரு செல்லரா இதை பாருங்க. நான் ஒரு வாங்குற ஒரு அரசு நிறுவனமா இப்ப நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இப்ப ஹேண்ட் சானிடைசர் போனீங்கன்னா இங்க ஆரம்பிச்சிருக்கு. 500 ரூபாயில இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. 1 லிட்டர் 250 ரூபா, ஒரு லிட்டர் இப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க அமேசான் மாதிரி இதுலயே இந்த செல்லர் ரேட்டிங் இருக்கு, நல்லா கவனிங்க. செல்லர் ரேட்டிங் நல்லா இருந்தாதான் உங்களோட விற்பனை வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 13,000 ப்ராடக்ட் இதுல ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க உங்களோட ப்ராடக்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்குண்டான புகைப்படங்கள் 3 புகைப்படங்கள் கண்டிப்பா தேவை. ஸோ நீங்க எந்த ஒரு ப்ராடக்டை நீங்க போய் பண்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க 3 புகைப்படம் இருக்கு. அதாவது அந்த ப்ராடக்டை அவங்க வாங்குற அந்த நிறுவனம் வந்து அவங்களுக்கு எங்கேயோ உட்காந்துட்டு அவங்க வாங்குவாங்க. ஒரு நமக்கு பிசிக்கலா போய் பேசுற இது கிடையாது. அதனால அதோட டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, இந்த 3 வியூவையும் நீங்க ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்ல வச்சு அந்த போட்டோ எடுத்துக்கங்க. நம்ம நார்மல் மொபைல்லே நம்ம யூஸ் பண்ற கைபேசிலேயே அந்த புகைப்படத்தை எடுக்க முடியும். எடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்க அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணும்போது அதோட எம்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைஸ் எவ்வளோ, நீங்க கொடுக்கக்கூடிய பிரைஸ் எவ்வளோ, உங்களோட எவ்வளவு ஸ்டாக் உங்ககிட்ட இருக்கு, எம்ஓக்யூ ஒரு ஆர்டருக்கு நீங்க எத்தனை மினிமம் ஆர்டர் வேணும் ஒரு இதுக்கு அப்படின்றத இங்க இப்ப 1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது இந்தியாவில தயாரிச்சதா வெளிநாட்டுல தயாரிச்சதா, இந்த குறிப்பா இந்த சைனா பிரச்சனைக்கு வந்த பிறகு சீனாவோட சீன தயாரிப்புல இருக்கிற பொருட்கள் வந்து நீங்க ஜெம்ல லிஸ்ட் பண்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே இதுல வந்துடும். ஸோ இந்த இணையதளத்துல நம்ம கொங்கு பிசினஸ் நெட்வொர்க்கோட டெலிகிராம் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தயாரிக்கிற பொருட்கள் எல்லாமே இங்க வர முடியும். நிச்சயமா இந்த இடத்துல வர முடியும். அனைத்து விதமான இதுவும் இருக்கு. நீங்க வந்து இந்த உள்ள போய் பாத்தீங்கன்னா இது ஒரு பெருங்கடல். எல்லாரும் இதை கண்டிப்பா இந்த சைட்ல போய் பாருங்க, பார்க்கும்போது இருக்கும். ஸோ இங்க முதல் விஷயமா நீங்க இந்த சைன் அப் பையர் செல்லர் அப்படின்னு இருக்கு. நீங்க செல்லரா போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த இணையதளத்துல போய் நீங்க செல்லரா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இது இங்க இருக்கு, ரிவ்யூ, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ள போயிட்டு நீங்க உங்களோட ப்ராடக்ட் முதல்ல உங்க கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு ப்ராடக்டா உங்களோட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கும், உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 ப்ராடக்ட் நீங்க உங்க நிறுவனத்துல நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க, இல்ல வந்து ட்ரேடிங்கே பண்ணலாம். இது வந்து நீங்க வந்து மேனுஃபேக்சரர் இருக்கணும்னு மட்டும் அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர், நம்மளோட சொந்தங்கள் நிறைய பேர் இந்த டெல் போன்ற நிறுவனங்களோட பிரான்சைஸியோ இல்லை அவங்களோட பொருட்களோ நீங்க விற்கிறீங்க. ஸோ அதையும் நீங்க கொண்டு வந்து இங்க விற்கலாம். நீங்க ஒரு உற்பத்தியாளராக மட்டுமே இல்லாம ஒரு வணிகரா இருந்தா கூட நீங்க இங்க பண்ண முடியும். இதுல டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு குறிப்பா ஒரு சலுகை இங்க இருக்கு. இதை பாத்தீங்கன்னா தெரியும். இதுல நீங்க அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ல நீங்க ஒரு நெசவாளராவோ இல்ல ஒரு ஆர்டிஷனாவோ ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா இங்க ஒரு தனியா அதுக்கு ஒரு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே ராணுவமா இருக்கட்டும், அது மத்திய அரசாங்கத்தோட எந்த ஒரு இதுவா இருக்கட்டும், இதன் மூலியமா தான் வாங்கணும் அப்படின்றத அரசாங்கம் வந்து ஒரு இதுல இருக்கு. இந்த ப்ராசஸ இந்த இணையதளத்தை பைபாஸ் பண்ணி அவங்களால வாங்க முடியாது. அது எப்போ வாங்க முடியும் அப்படின்னா அவங்க தேடுற பொருள் இந்த இணையதளத்துல இல்லைன்னு சொல்லி இங்க இருந்து ஒரு சர்டிபிகேட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த விதமான ப்ரொக்யூர்மெண்ட்ல அவங்க போக முடியும். ஸோ நிச்சயமா இந்த சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஆகும் இந்த சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. அப்புறம் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட உதாரணத்துக்கு ஆர்ஓ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கு, 20 லிட்டர் கெப்பாசிட்டி 20 LPH அப்படின்னு நீங்க ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா
ஒரு நல்ல பிராண்ட் அதுக்கு ஒண்ணு கொடுங்க. ஏன்னா இந்த இணையம் மூலியமா உங்களுக்கு இந்தியா முழுக்க அந்த பிராண்ட் பாப்புலர் ஆகிறதுக்கான ஒரு விளம்பரமே இல்லாம, விளம்பர செலவே இல்லாம உங்க ப்ராடக்ட் வந்து இந்தியா முழுக்க ரீச் ஆகக்கூடிய ஒரு இது வந்து இதுல இருக்கு. ஸோ உங்க ப்ராடக்ட் எல்லாம் வந்து நீங்க அப்டேட் பண்ணி அதுக்கு உண்டான டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எத்தனை இது அதுக்கு உண்டான எல்லாமே அதுல ஏற்கனவே வரும். அந்த ஃபார்ம்லாம் நீங்க ஃபில் பண்ணி இதை அப்லோட் பண்ணி நீங்க அது வந்து ஒரு அப்ரூவலுக்காக டெல்லியில இருக்கிற இந்த பேக் அண்ட் ஆஃபீஸ் போகும். ஒரு 12 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அவங்க ப்ராடக்டை ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அதுக்கு உண்டான காரணம் இருக்கும். போட்டோ சரியில்லை, இல்ல இந்த ஸ்பெசிபிகேஷன் சரியில்லைன்னு சொல்லி சில விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதை நீங்க நிவர்த்தி பண்ணி நீங்க ரீசப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு என்னோட ஒரு நிறுவனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எப்படி ரெஜிஸ்டர் ஆகுது, அப்படி எப்படிப்பட்ட இது நம்ம கேட்டலாக் எப்படி அப்படின்றத ஒரு விற்பனையாளரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இது என்னோட நிறுவனத்தோட ஒரு என்ட்ரி. இதுல நீங்க முதல்ல என்னோட நிறுவனத்தோட டீடைல், நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய டீடைல் எந்த வந்து என்னோடது ஒரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ் 90%, 90% கம்ப்ளீட்டா இருக்கிறது இங்க வருது. ஸோ கம்பெனியோட பேர் என்னைக்கு இருக்கு, இது ஸ்டார்ட் அப்பா இல்லையா, இது வந்து எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா இல்லையா, உங்களோட பேன் கார்டு வேலிடேஷன், இது அனைத்துமே ஆன்லைன். உங்களோட சிஐஎன், அப்புறம் உங்களோட நிறுவனத்தோட ஆஃபீஸ் லொகேஷன், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல், இந்த டாக்ஸ் அசஸ்மெண்ட். உங்களோட மேக்சிமம் இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் பிரச்சனைகள் நிறுவனத்துக்கு வந்து ஒரு சில நிறுவனங்களுக்கு இங்க பிரச்சனை வரும். என்னன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரும் அந்த பேன் கார்டுல இருக்கிற பேரும் ஆதார் கார்டும் மாறி இருந்ததுன்னா இந்த இடத்துல சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இதோட எம்எஸ்எம்இ வேலிடேஷன், இந்த மாதிரி பல இதெல்லாம் இருக்கு. இந்த இதை முடிச்ச பிறத்துக்கு இந்த கேட்டலாக் எடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் அப்படின்றது இருக்கு. இப்போ என்னோட ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் பண்ணிருக்கேன்றதை நான் காமிக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட வந்து என்னோட நிறுவனத்துக்கு என்னோட நிறுவனத்தில் இருக்க வேலை செய்யற மேனேஜர்கள் அவங்க செஞ்ச விஷயங்கள் இது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு தொப்பி எடுத்துங்க. இது வந்து நாங்க ராணுவத்துக்கு சப்ளை பண்ற ஒரு தொப்பி. இப்ப இதோட எம்ஆர்பி 380, இதோட பிரைஸ் நாங்க வந்து 95 ரூபா வச்சிருக்கோம். இந்த பிரைஸை நீங்க அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஏன் விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு நிறுவனம் வாங்கினாலும் அவங்க வந்து L1 அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிறதுலே அதே ஸ்பெசிபிகேஷனுக்கு யாரு கம்மியா கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்ப எங்க நிறுவனத்தோட ரேட்டிங் எடுத்தீங்கன்னா 4.7 இருக்கு. 4.7 ஒரு நல்ல ரேட்டிங் தான். அது நீங்க 4க்கு மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இந்த ரேட்டிங் எப்படி நீங்க வந்து இதாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஆர்டரை எடுத்து உங்க குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அதை பொறுத்து ரேட்டிங் வந்து அந்த செல்லர் கொடுப்பாங்க. நீங்க எந்த நேரத்துக்குள்ள டெலிவரி பண்றீங்க அதை பொறுத்து அவங்க வந்து செல்லர் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வந்து இதுல வரும். ஸோ உங்களோட ப்ராடக்டை நீங்க உள்ள போய் நீங்க ஒரு இடம் ஒரு இதுவா போய் நீங்க மாத்தி உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமோ, உங்க நிறுவனம் எந்த ப்ராடக்ட்டை நீங்க தயாரிக்கிறீங்களோ இல்ல உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு இது இருக்குதோ அதை போய் நீங்க வந்து இங்க அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட மொத்த கேட்டலாகும் இதுல பண்ணிக்கலாம். இதுல நீங்க 10,000 ப்ராடக்ட் அப்டேட் பண்ணாலும் நீங்க 10,000 பண்ணலாம். பட் முதல் முறையா இதுல பண்றவங்களுக்கு என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நீங்க 1-2 ப்ராடக்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு பேமெண்ட் சைக்கிள முடிங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்களும் உங்ககிட்ட நிறுவனத்தை வாங்குற நிறுவனத்துக்கு நீங்க யாருன்னு தெரியாது. நீங்க யாருக்கு விற்க போறீங்கன்றது, அது யாருக்கு அந்த டெண்டரை கேட்டிருக்காங்க இல்ல யாரு வாங்க போறாங்கன்றதும் உங்களுக்கு தெரியாது. இது எப்ப தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு வந்த ஆர்டரை அதை நீங்க அக்செப்ட் பண்ணி போறதுக்கு தான், நீங்க வந்து அந்த ஆர்டர் அப்ரூவ் ஓகே அந்த ஆர்டரை சப்ளை பண்றேன் நீங்க பண்ண போறதுக்கு தான் அவங்களோட இமெயில் ஐடியும் ஒரு நம்பரும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட டீட்டெயில் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க தொலைபேசி மூலியமாவோ இல்ல இமெயில் மூலியமாவோ உங்களால வந்து அதை அவங்க கிட்ட பேச முடியும். என்ன மாதிரி டெலிவரி இங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து இதோட இது கிட்டத்தட்ட அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி தான். ஆனா நீங்க ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டு உங்களால டெலிவரி பண்ண முடியல, ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க டெலிவரி பண்ணல அப்படின்னா, முதல் ஆர்டர் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க டெலிவரி பண்ணா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு 15 நாள் பேன் பண்ணுவாங்க அவங்க. நீங்க இதே வந்து ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியை வந்து அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்களால பண்ண முடிஞ்ச லொகேஷன், அதாவது இது அருணாச்சல் பிரதேஷ்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் கிரான் ஆஃப் கட்ச்ல
ஒரு பக்கம் காஷ்மீர்ல ஆரம்பிச்சு இங்க கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா நிறுவனங்களும் இங்க வருவாங்க. சோ உங்களால எங்கெங்க பண்ண முடியும், உதாரணத்துக்கு நான் அதே ஒரு ஒரு ஏசியோ இல்ல ஒரு மீட் கட்டிங் மிஷின் ஏதோ ஒரு கோயம்புத்தூர்ல நிறுவனங்கள் தயாரிக்கிற ப்ராடக்டா இருந்ததுன்னா சில இடத்துல அவங்க ஏஎம்சின்னு கேட்டிருப்பாங்க. இப்ப லக்னோல இருந்து ஒரு நிறுவனம் வந்து அதை வாங்குறாங்க அப்படின்னா உங்களால லக்னோல அந்த ஏஎம்சியை கொடுக்க முடியுமான்றதை நீங்க கவனிச்சு பண்ணுங்க. சோ எங்க விற்கலாம் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணலாம். அந்த ஸ்டேட் அந்த ஒரு ப்ராடக்டை போடும்போது கீழே வந்து எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு வரும். அதுல நீங்க தமிழ்நாடு மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து வாங்கக்கூடிய அந்த அரசு நிறுவனங்களுக்கு மட்டும் உங்க ப்ரொஃபைல் தெரியும், உங்களோட ப்ராடக்ட் தெரியும், மிச்சம் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க பின்கோடு வைஸாவும் போகலாம், இல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் போகலாம். எல்லா விதமான வசதியும் இருக்கு. சோ அந்த உற்சாகத்துல நீங்க முதல்ல காலை வைக்கும் போது ஆல் இண்டியா போட்டுறாதீங்க. ஆல் இண்டியா போடக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. இப்ப பேனா பென்சில் எல்லாமே ஒரு கன்சியூமபிள், அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஆல் இண்டியா ப்ராடக்ட்ல போங்க. பட் எந்த ஒரு விஷயத்துக்கு ஏஎம்சி தேவையோ அந்த ஏஎம்சி உங்களுக்கு அந்த ஊர்ல கொடுக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு போங்க. இல்ல அப்படின்னா இன்னொரு வகையா பண்ணலாம். அதை அந்த ப்ராடக்ட் இப்போ ஒரு நாகாலாந்துல இருந்து ஒரு விஷயத்த ஒருத்தங்க ஆர்டர் பண்றாங்க, இல்ல காஷ்மீர்ல இருந்து ஒரு விஷயத்த ஆர்டர் பண்றாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 50 லட்ச ரூபாய் ஆர்டர் வருதுன்னா நீங்க பண்ணணும்னு நீங்க துடிச்சீங்கன்னா அந்த பிரைஸ்லயே அந்த ஏஎம்சிக்கு உண்டானதை சேர்த்துருங்க. ஒரு ப்ராடக்டோட விலை 100 ரூபாய், ஏஎம்சியோட விலை 20 ரூபாய் அப்படின்னா அது 120 ரூபாயா போடுங்க, 100 ரூபாயா போடாதீங்க. இந்த மாதிரி பிரைசிங் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து நீங்க இதுல வந்து உங்களோட ப்ராடக்டா இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்வீஸையும் நீங்க கொண்டு வரலாம். கேட்டரிங் சர்வீஸா இருக்கட்டும், இல்ல கம்ப்யூட்டர் ஏஎம்சி சர்வீஸா இருக்கட்டும், இல்ல செக்யூரிட்டி சர்வீஸா இருக்கட்டும், டீச்சிங் சர்வீஸ், இந்த மாதிரி பல சர்வீஸ்கள் இருக்கு. அதையும் நீங்க வந்து இதுல கொண்டு வரலாம். சோ இந்த சைட்டு தான் உங்களுக்கு, அதாவது தொழில் முனைவோருக்கு, கேபிஎன் சம்பந்தப்பட்ட தொழில் முனைவோருக்கு நீங்க ஏற்கனவே கேபிஎன் மூலியமா உங்களோட ப்ராடக்டை நீங்க விற்கிறீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ யார் இப்ப நீங்க ப்ராடக்ட கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட போட்டீங்க, இப்ப அடுத்தது வந்து இது யார் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவா? சோ என்னோட சில ஆர்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுதான் ஆர்டர். இப்ப நான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிருக்கிறேன். இந்த ஆர்டர் ஒன்றும் நான் டிஸ்பேச் பண்ணல. இதே ஒரு மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஆர்டரை டிஸ்பேச் பண்ணிட்டேன், அவங்க ஆர்டரை ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேமெண்டோட டீட்டெயில் இதுலயே வந்துடும். சோ இதுல வந்து ஒரு அரசு நிறுவனம் அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குமா, அதெல்லாம் எதுவுமே அவசியமே கிடையாது. இது கம்ப்ளீட்டாவே ஒரு ஆன்லைன் ப்ராசஸ். உங்களுக்கு எல்லாமே இங்க வந்துடும். என்ன மாதிரி நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்க, நான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அந்த தேதிக்குள்ள நான் அதை வந்து டிஸ்பேச் பண்ணணும். அவங்க ஆர்டரை ரிசீவ் பண்ணணும்னா அவங்க ஆர்டர் ரிசீவ் பண்ணணும்னு நீங்க எழுதுவாங்க. ஆர்டர் ரிசீவ் இங்க இந்த இது வந்துருச்சுன்னா அங்க இருந்து ஒரு 15ல இருந்து 20 நாளுக்குள்ள பேமெண்ட் வந்துடும். ஸோ நீங்க ஆர்டரை டிஸ்பேச் பண்ணி பேமெண்ட் வர்றதுக்கு உண்டான அந்த பேமெண்ட் சைக்கிள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 20ல இருந்து 30 நாளுக்கு உள்ளதான் இந்த பேமெண்ட் சைக்கிள் இருக்கும். ஸோ நீங்க உங்களோட நிறுவனத்துக்கு உண்டான அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 நாளுக்குள்ள உங்களோட பணம் வந்து நிச்சயமா வந்துடும். ஒரு ஹை வேல்யூ ஆர்டரா இருந்தா அதே மாதிரி அவங்க டிடிஎஸ் பிடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த பணம் வந்து நீங்க எந்த அக்கௌண்ட்டை நீங்க லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அது வந்துடும். இப்ப அடுத்தது வந்து பிட்டிங். இதுல போனீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் பிட்ஸ்ன்னு வரும். அதாவது சில இது இப்ப ஒரு கேட்டகரி நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். உதாரணத்துக்கு டிஷர்ட். ஏன்னா திருப்பூர் மக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இப்ப டிஷர்ட் பாத்தீங்கன்னா இப்ப 1000ல ஆரம்பிச்சு 700, 50, 20 இது மாதிரி ஒரு 4 பிட் இருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம், இந்தியன் ஆர்மி அப்படின்ற நிறுவனம் வந்து 180 டிஷர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 29ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் நீங்க இது பண்ணலாம். சோ இங்க நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மூலியமா நீங்க பண்ணலாம். இது வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி, ஒரு பிட்டிங் மாதிரி, ஒரு டெண்டர் எப்படி பிட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இதுவும். இதுல யார் லோயஸ்ட் பிரைஸா போறாங்களோ அவங்களுக்கு அந்த பிட் வந்து போகும். இப்ப உதாரணத்துக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், பாரத் பெட்ரோலியம் வந்து 1000 டிஷர்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சோ இதுல நீங்க போயிட்டு நீங்க இது பண்ணலாம். அதுல ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு, என்ன மாதிரி டிசைன், எவ்வளவு ஜிஎஸ்எம், இப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கலா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த ரெப்ரஸன்டேஷன்ல போனீங்கன்னா இதுல இருக்கும். சோ இப்போதைக்கு அந்த ரெப்ரஸன்டேஷன் அவங்க ஓபன் பண்ணல, பட் நீங்க உள்ள போயிட்டு இதுல என்ன இருக்குன்னு கேட்கலாம். இன்னொரு விஷயம், உங்க ப்ராடக்ட் நீங்க அப்லோட் பண்ணும்போது நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ற மொபைல் நம்பர்ல இதுலயும் சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான அது சம்பந்தப்பட்ட பிட் எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்கும் 24 மணி நேரம். சோ அந்த எஸ்எம்எஸ்ல அந்த பிட் நம்பர் இருக்கும். அந்த பிட் நம்பரை நீங்க இங்க போட்டுட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு தேவையான பிட் வந்து என்னென்ன பிட் இருக்குன்றது இங்க காமிச்சிடும் உங்களுக்கு. சோ இது ஒரு கடல்ல போய் நீங்களா தேடணும் அப்படின்னா இந்த முறை, இல்ல உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட இது அப்படின்னா அது இமெயில் மூலியமாவும் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாவும் வரும். இப்ப என்னோட ஒரு 100 ப்ராடக்ட்டுக்கு எனக்கு வர இமெயில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70ல இருந்து 80 இமெயில் வரும்.
அந்த 80 இமெயில நான் வந்து எல்லா இடையும் நான் அக்செப்ட் பண்ண முடியாது என்னால. ஸோ என்னோட சப்ளை லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல எனக்கு எங்க தேவை வருது அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விற்பனை விலை அங்க எனக்கு கிடைக்குதான்றத பார்த்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்க கேட்டலாக்ல ப்ராடக்ட், சர்வீஸ் நீங்க எல்லாத்தையுமே நீங்க போய் பார்க்கலாம். நீங்க உங்க காம்படிட்டர் பிரைஸும் இதுல தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு விஷயம் என்னன்னா உங்க காம்படிட்டர் என்ன பிரைஸ் வச்சிருக்காரோ அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பிரைஸை விட நீங்க ரெகுலரா இதை போய் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு காம்படிட்டர் 100 ரூபா வச்சிருக்கிறாரு அதே விஷயத்துக்கு அப்படின்னா நீங்க 105 ரூபானா உங்களுக்கு ஆர்டர் வராது. ஸோ நீங்க போய் 99.80 போடலாம். அதே மாதிரி உங்களை பார்த்து உங்க காம்படிட்டர் ரைஸ் பண்ணுவார். உங்களோட பிரைஸ் அப்படின்னு நீங்க ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து 7 நாட்களுக்கு மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டா நீங்க உள்ள போக 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 நீங்க கத்துக்கிட்டே இருக்கலாம். இதுல எப்படி என்ரோல் பண்றது, எப்படி இது பண்றது அத்தனையுமே வந்து யூடியூப்ல இருக்கு. இதுக்கு உள்ளே போய் நீங்க ஹெல்ப்ல கேட்டீங்கன்னா இதுல போய் பாத்தீங்கன்னா வந்து வீடியோ கைட்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு இந்த வீடியோ கைட்ல போனீங்கன்னா இப்போதைக்கு ஆங்கிலத்திலயும் ஹிந்திலையும் இருக்கு. நீங்க அதை வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஜெம்ல எப்படி தொழில் முனைவது எப்படின்றதுக்கு ட்ரைனிங் ஈவெண்ட்டும் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 வகை அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் வாரத்துக்கு வந்து ட்ரைனிங் டீட்டெயில் இருக்கு. இதுல நீங்க போய் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிச்சயமா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தான் புரியும். ஏன்னா நீங்க இது பாக்குறதுக்கு இப்ப எல்லாமே நான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இதுல நீங்க அந்த எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எடுக்கலாம். இப்போ ஒரு நிறுவனம் நான் வந்து ஒரு மென்டர் பண்ணக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்காங்க. கோவிட்ல அந்த லாக்டவுன் டைம்ல, பீக் லாக்டவுன் டைம்ல அவங்க பிசினஸே இல்லாம இருந்த போது கிட்டத்தட்ட 1 கோடிக்கு வர்த்தகம் பண்ணாங்க. 1 கோடிக்கு நம்ம 10% மார்ஜின் வச்சா கூட ஒரு 10 லட்சம் ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அளவுக்கு கோவிட் டைம்ல ஒரு இது இருக்கு. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, மார்க்கெட்ல நம்ம வெளி சந்தையில கோவிட் டைம்னால உங்களுக்கு சில பிசினஸ் டவுன் ஆகும், எக்கனாமி சரியில்லை, பொருளாதாரம் சரியில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளுக்காக சில டைம் கம்மியாகும். ஆனா இந்த இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் வந்து என்னைக்குமே கம்மியாகாது. இது உங்களுக்கு ஒரு நிலையான பிசினஸ். கோவிட் வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, இந்த மார்க்கெட் ஷாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கு சந்தை மேலே ஏறுறது கீழே இறங்குறது, வரி விகிதம் மேலே ஏறுறது கீழே இறங்குறது, கச்சா எண்ணெய் உயர்வு, இந்த மாதிரி பல இதுலயும் இல்லாம இந்த நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் தொடர்ந்து இவங்க கிட்ட வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதுல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாவே இதுல ஃப்ரீ. ஒரே ஒரு விஷயம், இந்த சைட்டுக்கு நீங்க டைரக்டா போங்க. நீங்க ஜெம்னு கூகுள் பண்ணீங்கன்னா இந்த புரோக்கர் சைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியேட்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஒரு 3000 5000 கேட்பாங்க. அதுக்கு நீங்க அவசியமே கிடையாது. இதுல வந்து நீங்க நிச்சயமா நம்மளே வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். சோ இப்ப நீங்க இதுல உங்க டேஷ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல டேஷ்போர்ட்ல எல்லாமே கிடைச்சிரும். இதுதான் என்னோட ரேட்டிங். டெலிவரி 5, ரிலையபிலிட்டி ரேட்டிங் 4, குவாலிட்டி ரேட்டிங் 5, எல்லாம் ஓவராலா சேர்த்து 4.7. சோ நீங்க சில டெண்டர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து லோயஸ்ட் பிட்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சில நிறுவனங்கள் எங்களுக்கு ரேட்டிங் 4.5 அபோவ் இருந்தா மட்டும்தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ரேட்டிங் ரொம்ப மிக முக்கியம். இது பண்ணி வைங்க. இப்போ என்னோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்ல 48 ப்ராடக்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. 8 ப்ராடக்ட் வந்து பெண்டிங்ல இருக்குது. 76 ப்ராடக்ட்ல சில ப்ராடக்ட்ஸ் வந்து சைனாவோட இது இருக்கிறதுனால சில ப்ராடக்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட மொத்த இது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைச்சிடும். இதோட ஆப்பும் வந்து இருக்கு. பட் ஆப் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லை. அது இன்னும் போக ஒரு வருங்காலங்களில் ஒரு 2-3 மாசங்கள்ல இதுக்குள்ள ஆப்பும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது செல்லர் ரேட்டிங். ஓகே, இப்போ இது வந்து இணையதளத்து மூலியமாவே வரக்கூடிய பிசினஸ். இப்போ இதை வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சில ராணுவத்தில் இருக்காங்க, இல்ல எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், சூலூர் ஏர்பேஸ் எனக்கு பக்கத்துல இருக்கு, அங்க இருக்க ராணுவ நிலையங்கள் எனக்கு பக்கத்துல இருக்கு, நான் அங்க போய் பிசினஸ் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். நீங்க உங்க கேட்டலாக ரெடி பண்ணி உங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இதுல வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டு, இப்போ நான் என்னோட இதை நான் காமிக்கிறேன். இப்போ இதுல உள்ள போனீங்க அப்படின்னா இதுல இங்க கேட்டலாக் ஐடின்னு வரும். இந்த நம்பர் வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இந்த கேட்டலாக் ஐடியை வச்சுட்டு இந்த பிரைஸை நீங்க போட்டுட்டு அந்த நிறுவனங்கள் அங்க இருக்கிற ராணுவமா இருக்கட்டும், இல்ல ஒரு இஎஸ்ஐ ஆபீஸா இருக்கட்டும், இல்ல பிபிசிஎல், அது மாதிரி எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனமா இருந்தாலும் அங்க நீங்க போய் உங்களோட கேட்டலாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்ல ஒரு பிடிஎஃப் எடுத்துட்டு போய் இந்த பொருட்கள்லாம் நீங்க எங்ககிட்ட இருக்கு, நீங்க வாங்கலாம், நாங்க இந்த மாதிரி சர்வீஸ் கொடுப்போம்னு சொன்னீங்கன்னா அவங்க இந்த கேட்டலாக் ஐடியை, உங்களோட ஐடி, இந்த ஒரு ஐடி வந்து உங்களோட ஐடி, உங்க ப்ராடக்டோட ஐடி, அதை அவங்க போய் சர்ச் பண்ணி உங்ககிட்ட டைரக்டா வாங்க முடியும். ஸோ இது ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் இருக்கு.
ஆன்லைன் மார்க்கெட்டிங் இருக்கு. ஆன்லைன்ல வந்து நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, அதுவா சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆனா நீங்க ஆஃப்லைன் பண்றது இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒரு அரசு நிறுவனம் வந்து உங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல நாம ஏதாவது சொதப்புற வரைக்கும் அவங்க உங்ககிட்ட தான் வாங்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களே சொல்லுவாங்க, பட்ஜெட்டே சொல்லுவாங்க, இந்த வருஷம் வந்து நாங்க ஒரு 50 ஏசி வாங்க போறோம், நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த ஏசின்றத நல்ல ஒரு டீலர்கிட்டயும் உங்க என்ன ஒரு மார்ஜின் வைக்கணுமோ வச்சு நீங்க எடுத்து இங்க அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். டிஷர்ட் அப்படின்னா அந்த டிஷர்ட் வந்து ஒரு வகையா ஒரு நிறுவனத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண முடியாது. அப்போ ஒரு 4-5 டிஷர்ட் வகையா நீங்க அப்லோட் பண்ணி ஒரு காலர், ஒரு ரவுண்ட் நெக், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அப்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ராடக்ட் ஐடியா எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட பேசி கொடுத்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி டிஷர்ட் தேவை அப்படின்றத அவங்க கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்க அந்த பிட்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களும் அந்த பிட் நம்பரை வந்து இந்த பிட் நம்பர் தான் நாங்க பண்ண போறோம் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த பிட் நம்பரை நீங்க இங்க போய் சர்ச் பண்ணி நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய கடல், இதற்கு எல்லை இல்லை. நான் சொன்ன மாதிரி என்னோட ஒரு நிறுவனம், நான் மென்டர் பண்ண நிறுவனம் ஒரு 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஒரு 8 மாசத்துக்குள்ள ஜெம்ல பண்ண முடிஞ்சது. ஒரு 25-28 வயசு பசங்க 3 பேர் அவங்க பண்ணிருக்காங்க. 2 பேர் அதுல கோயம்புத்தூர்ல இருக்காங்க, ஒருத்தர் சென்னையில இருந்து பண்ணிட்டு இருக்காரு. இவங்களால பண்ண முடியுதுன்ற போது அந்த நிறுவனம் மூடக்கூடிய நிலைமையில இருந்த போது அங்கிருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களோட வெளி மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமேசான்லயும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை விட ஒரு பெரிய போக்கஸ் வந்து இதுல இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு 3 பேரை போட்டு இது இணையத்தை மேனேஜ் பண்ணி இங்க விற்பனைக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஒரு 3 பேரை போட்டு வச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே இணையத்துல இருக்கக்கூடிய இதுல வந்து லஞ்ச லாவண்யம், கமிஷன், அது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து இதுல கிடையாது. ஒரு பியூரான சிஸ்டம் இது. இன்னொரு விஷயம், இதை பத்தி ஃபியூச்சர் எப்படி இது போவோம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஜெம்ல இருந்து அடுத்த டாபிக் போவோம். ஃபியூச்சர் இது எப்படின்னா அனைத்து மாநில அரசும் இங்க இருந்தா வாங்கணும்ன்ற சட்டம் வந்து அடுத்த வருஷம் இருந்து வரப்போகுது. அது தமிழ்நாடு அரசா இருந்தாலும் சரி, தெலுங்கானா அரசா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாநில அரசாங்கமா இருந்தாலும் அவங்களும் 50,000க்கு மேல வாங்கும் போது இங்க இருந்துதான் வாங்கக்கூடிய அந்த இது வந்து வந்துருச்சு. இருக்கிற 29 மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரியில ஒரு 17 மாநிலங்கள் ஏற்கனவே வந்துட்டாங்க. தமிழ்நாடும் அடுத்த வருஷம் நிச்சயமா வந்துடும். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்த ஒரு அரசு நிறுவனத்துக்கு நீங்க என்ன அவங்க வாங்கினாலும் அது 50,000ன்ற அந்த லிமிட்டையும் குறைச்சு இப்ப 25,000க்கு எடுத்துட்டு வர போறாங்க. சோ 25,000க்கு மேல எப்படி ஒரு பொருளை எந்த ஒரு அரசு நிறுவனம் வாங்கினாலும் இந்த இணையதளம் மூலியமா தான் வாங்க முடியும். அது வந்து கவர்மெண்டோட ரூல். இதுக்கு அடுத்த கட்டமா அடுத்த வருஷம் கடைசியில இதை வந்து பொதுமக்களுக்கும் கொடுக்க போறாங்க. சோ பொதுமக்களும் இதுல வந்து இதுதான் இந்திய அரசாங்கம் இன்னைக்கு அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி போன்ற பெரும் கார்பரேட் பன்னாட்டு நிறுவனங்களை அந்த கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்டோட ஒரு இது வேணும் அப்படின்றதுக்காக ஒரு அரசு நிறுவனமா எங்க போறாங்க. அப்போ நல்லா பாருங்க, அமேசான், பிளிப்கார்ட்ல நீங்க ஒரு 15% மார்ஜின் உங்க ப்ராடக்ட் கொடுக்குறீங்கன்னா இங்க வந்து அந்த மார்ஜின் கிடையாது. அப்போ வந்து பொதுமக்களும் இங்க வந்து வாங்கக்கூடிய ஒரு இது வந்து சீக்கிரம் வந்துடும். இன்னும் 1 வருட காலத்துல நாங்க இதை எதிர்பார்க்கிறோம். டெல்லியில இந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு இருக்கிற ஒரு டீம்ல இருக்கிற சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, இது அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள நிச்சயமா வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இதை நாங்க கொண்டு வரோம். இப்போதைக்கு அரசு நிறுவனங்கள் மட்டும்தான் வாங்க முடியும். இன்னும் 1 வருடங்களுக்கு பொதுமக்களும் வாங்கக்கூடிய நிலைமைக்கு இது வரும். இதோட டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025க்குள்ள ஒரு 50,000 கோடிக்கு மேல இதுல வர்த்தகத்தை எடுத்துட்டு வரணும்ன்றது கவர்மெண்டோட டார்கெட். நிச்சயமா நான் வந்துரும் தான் நம்புறேன். ஏன்னா இதோட சிஸ்டம் வந்து ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப கிளீனாவும் இருக்கிறதுனால பல நிறுவனங்கள் வந்து இதுல வரும். சோ அந்த ஒரு விஷயத்த நம்ம செய்ய போகும்போது நம்மளோட கொங்கு சொந்தங்கள்லயே நிறைய தொழிலதிபர்கள், ஜாம்பவன்கள், வல்லரசுகளே இருக்காங்க. ஒரு விஷயத்த டைம்க்கு எகடா நீங்க செஞ்சீங்க, ஒரு விஷயத்த காலத்திற்கு முன்னாடியே நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதோட அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு தனி. அதனால தயவு செய்து எல்லாரும் இதுல வந்து பாருங்க. நான் கடைசியில முடிக்கும் போது இந்த டாபிக்ல ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ப்ராடக்ட முதல்ல ஒரு சின்ன ஆர்டர் எடுத்து விற்பனை செய்யுங்க. அதுல வர தப்புகள் என்ன, நீங்க தவறு செய்யுங்கன்றத கத்துக்குங்க. கத்துக்கிட்டு அதுக்கு அடுத்ததை எடுத்துட்டு போங்க. எடுத்த உடனே 50 லட்சம் ஆர்டருக்குலாம் தயவு செய்து போவாதீங்க. ஒரு சின்ன ஆர்டர் ஒரு 5,000 10,000த்துல நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு அதுல ஒரு லெசன் நீங்க என்னன்னு கத்துக்கிட்டு ஒரு 3 மாச காலம் கழிச்சு உங்களுக்கு இது என்னன்றது புரிஞ்சிடும். இதை புரிஞ்ச பிறகு நீங்க அடுத்தடுத்த நிலைமைக்கு போறது ஒரு சமயோசிதமான ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், குறிப்பா இதோட மிகப்பெரிய பையர் இதுல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவம் தான். அதுக்கப்புறம் ரயில்வேஸ் இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஜெம்மோட டாபிக்ல இருந்து நம்ம அடுத்த டாபிக் போவோம். இப்போ ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருக்கீங்க, ஒரு மீடியம் ஸ்கேல் நிறுவனம், ஒரு 50 கோடி டர்ன் ஓவர், 100 கோடி டர்ன் ஓவர்.
நீங்க ஏதோ ஒரு ஆட்டோமொபைல் காம்பனன்ட் மேனுஃபேக்சர் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காம்பனன்ட் மேனுஃபேக்சர் பண்றீங்க, அப்படிப்பட்ட நிறுவனங்கள், இல்ல நீங்க வந்து ஒரு பெரிய லெவல் சப்ளையரா இருக்கீங்க, அப்படிப்பட்ட நிறுவனங்கள் எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த இணையதளத்துல போய் பாருங்க. makeinIndiadefense.gov.in இணையதளம் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க கூகுள் பண்ணி போனீங்கன்னா அது வேற எங்கேயாவது கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதுல போய் பாருங்க. இதுல போய் பாத்தீங்கன்னா என்னென்ன டெண்டர் எங்கெங்க வருதுன்ற விஷயங்கள் வந்து இதுல இருக்கும். அதை இங்க போய் நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்ப டெண்டர் இருக்கு, இந்திய ராணுவத்துல என்னென்ன டெண்டர் இருக்கு அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். இப்போ இந்திய ராணுவத்துல இந்த டெண்டர்லாம் இப்ப லைவா இருக்கிறது. 3 செப்டம்பர் இப்பெல்லாம் வந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப எடுத்துக்கங்க, ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கான்கிரீட் பம்ப். இப்ப கான்கிரீட் பம்ப்ல இணையத்துல இருக்கவங்களோ, அந்த மேனுபேக்சரிங் இருக்கவங்களோ, இல்ல அதை ட்ரேடிங் பண்றீங்க, நீங்க வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா நீங்க இங்க போய் பார்க்கலாம். அதுல டெண்டர் எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இத்தனை டர்ன் ஓவர் உங்களுக்கு இருக்கணும். இது வந்து அடுத்த லெவல் நிறுவனங்களுக்கு, அதாவது ஏற்கனவே இணையத்தை பிசினஸ் செய்றீங்க, ஒரு 3 கோடியில இருந்து 5 கோடி உங்க டர்ன் ஓவர் இருக்கணும், ஒரு 3-4 வருஷம் நீங்க ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். அதை இந்த மாதிரி இருக்கிற நிறுவனங்களுக்கு இது பெரிய லெவல் கான்ட்ராக்டா போனீங்கன்னா இங்க வரும். இப்போ இதுல டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வரும். இப்ப ஷார்ட் கிரேட் மிஷின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. செல்ஃப் லோடிங் கான்கிரீட் மிக்சர் வித் அக்சசரிஸ், இது ஒரு பெரிய டெண்டர். இன்னொரு விஷயம் பாருங்க, இதுல ரொம்ப சிம்பிளா பேல்டு ஹே அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ராணுவத்துல இருக்கிற குதிரைங்களுக்கு போடக்கூடிய குதிரை, அந்த வேலி மசால் சொல்லுவாங்க, குதிரை மசால்னு சொல்லுவாங்க, அந்த புல், காய வச்சு செய்யப்பட்ட அந்த புல், இதோட வர்த்தகம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்ம சைட்ல இருக்கிற இதை சொல்றேன். ஊட்டி நீங்க பாத்திருப்பீங்க, மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் பாத்திருப்பீங்க, வெலிங்டன் இருக்கக்கூடிய இது, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள், இவங்க மட்டும் வாங்குற இந்த புல், இந்த வேலி மசால், குதிரை மசால், இந்த மாதிரி காய வைக்கப்பட்ட புல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மாசத்துக்கு கிட்டத்தட்ட 30 இருந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புல்ல அவங்க வாங்குறாங்க. இதுல வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த புல்லோட ஈரத்தன்மை என்னன்றது மட்டும்தான் விஷயம். நீங்க சப்ளை பண்றத பண்ணலாம். அது ஆன்லைன்ல நீங்க போய் டெண்டர் எடுத்து உங்களோட ரேட் எவ்வளோன்னு போட்டு பண்ணலாம். இந்த டைம் உங்களுக்கு ரேட் வரலையா, 3 மாசம் கழிச்சு அதே டெண்டர் திரும்ப வரும். அப்ப நீங்க ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க இன்னொரு டைம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்ல அந்த வாங்கக்கூடிய அந்த நிறுவனத்துல நீங்க டைரக்டா போயிட்டு நீங்க சார் எங்ககிட்ட இந்த குவாலிட்டி ஆஃப் புல் எங்ககிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு இதே புல்லு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு பாக்குறதுக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியுது. இந்த புல்லை இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறது பூனேவை சேர்ந்த ஒரு நிறுவனம். இப்ப நீங்க பூனேல இருந்து அந்த லாரியில வர டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க லோயஸ்ட் பிட்டரா தான் போய் அதை எடுக்கிறாங்க. அப்போ இங்க நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ப இது வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு புல் அப்படின்றது நீங்க லாரியில போட்டு அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அது டன்னேஜ் போட்டு அந்த இதுல வெயிங் பிரிட்ஜ்ல போட்டு அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஆனா பிசினஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 50 இருந்து 50 லட்சம் இருந்து 1 கோடி இருக்கு. நீங்க சவுத் இந்தியாவில நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்க சப்ளை பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3 மாசத்துக்கு இல்ல 1 வருஷத்துக்கு நம்ம கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 4 கோடியில இருந்து 5 கோடி மதிப்புள்ள பிசினஸ். இதுல எஃபர்ட் என்னன்றதை நீங்க பாருங்க. ஒரு டெக்னிக்கலா நம்ம போறோம்னா அதுல பல விஷயம் அங்க இருக்கு. இது வெறும் புல்லு. இதே மாதிரி ராணுவத்துல உணவுக்கு பயன்படுற வெங்காயத்துல ஆரம்பிச்சு, தக்காளியில ஆரம்பிச்சு, இந்த ஃப்ரோசன் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய மீட், அந்த மாதிரி பொருட்கள், கார்ன்ஃபிளேக்ஸ், இது எல்லாமே வந்து நீங்க உங்களால பண்ண முடியும். அதற்குண்டான இணையதளம் வந்து இத பாருங்க. அதாவது மொத்த ராணுவத்திலையும் இருக்கிற அத்தனை நிறுவனங்களுக்கும் என்ன டெண்டர் இருக்குன்றத makeinIndiadefense.gov.in டெண்டர் RFIன்னு போனீங்கன்னா இத்தனையும் இருக்கும். இது வந்து ஒரு 80,000 கோடி சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய வர்த்தகம். இதுல இந்திய ராணுவத்துக்கு உண்டான இதை நீங்க போய் பார்க்கணும், டெண்டர் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து உதாரணத்துக்கு இது வந்து இந்திய கப்பற்படை நேவியோட தளம். இதுல போய் நீங்க அவங்களோட டெண்டர் என்னன்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் eprocurement.gov.in, இதுவும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் நீங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஆன்லைன் பிட்டர் என்ரோல்மெண்ட் ஜெம்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் நீங்க இங்கேயும் பண்ணுவீங்க. இதுக்கும் ஜெம்முக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஜெம்ல ஒரு பொருள், ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு டிஷர்ட், தயாரிக்கப்பட்ட முழு வடிவத்துல இருக்க ஒரு பொருளை கொண்டு போய் நீங்க விற்கிறீங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ்டா அந்த நிறுவனத்துக்கு என்ன தேவை, அது ஒரு சிவில் கான்ட்ராக்டா இருக்கலாம், இல்ல அது வந்து ஒரு ஏஎம்சியா இருக்கலாம்,
இல்ல வந்து ஒரு கஸ்டமைஸ்டா ஒரு விஷயங்கள் சில பண்ணுவாங்க. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து eprocurement.gov.in eprocure.gov.in இந்த இணையதளத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இதுல ஆன்லைன் பிட்டர் என்ரோல்மெண்ட்ல போய் நீங்க என்ரோல் பண்ணணும். இதுக்கும் ஜெம்முக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க பண்ணும்போது அந்த டிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் சிக்னேச்சர் தேவை. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா நமக்கு கிடைச்சிரும். அதற்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க இருக்கு. உங்களோட அருகாமையில் இருக்க ஒரு ஆடிட்டர், நம்ம கேபிஎன் சொந்தங்களே நிறைய பேர் டிஎஸ்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட உதவியை எடுத்து நீங்க ஒரு டிஎஸ்சி செஞ்சு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் 1500 ரூபாய் செலவாகும். அந்த ஒரு பென் டிரைவ் வடிவில் ஒன்று இருக்கும். அதன் மூலியமா இதுல நீங்க பிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல போய் நீங்க எப்படி வேணா உங்க ஏரியாவுக்கு தகுந்த டெண்டர், ஏதாவது இப்ப ஆக்டிவ் டெண்டர் நான் போய் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெண்டர் பை லொகேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டெண்டர் பை லொகேஷன்ல போயிட்டு நான் வந்து இப்போ கோயம்புத்தூரோ இல்ல சென்னையோ இதுல போடுறேன். இப்போ நம்ம வந்து சென்னைனே போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்காக நான் போடுறேன் உங்களுக்கு. இப்ப இதுல போய் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற அத்தனை அரசு நிறுவனத்துக்கு இருக்கிற தேவைகள் எல்லாமே வரும். இது எல்லாமே ஹை வேல்யூ கான்ட்ராக்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஜெம்ல வந்து ஒரு ஒரு ஃப்ரிட்ஜை நம்ம 20,000 ரூபாய்க்கு விற்க முடியும். இது வந்து ஒரு ஒரு லெவல்ல இருக்கிற கம்பெனிகள் ஒரு 5 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் நிச்சயமா அதுல வரலாம். இப்ப இதுல ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் இருக்கு. நம்மளோட நண்பர் ஒரு பேரை மறந்துட்டேன். நிறைய சாஃப்ட்வேர் பத்தி கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சிஎம்ஆர்எல் ஏஎஃப்சி ஓசிசி சிஸ்டம் பிஎம்ஐஎஸ் ஐடி ரிலேட்டட் அப்ளிகேஷன் ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இந்த டெண்டரோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதுல பில் ஆஃப் மெட்டீரியல் சொல்லக்கூடிய அது கிடைச்சிரும் உங்களுக்கு. இப்ப இந்த டெண்டருக்கு வந்து இஎம்டி 2.5 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. 2.5 லட்சம் ரூபாய் இஎம்டி அவங்க வச்சிருக்காங்கன்னா இந்த டெண்டரோட வேல்யூ வந்து 5 கோடி இருக்கும்னு நினைச்சுக்கங்க. ஒரு 2.5 கோடியில இருந்து 5 கோடி இருக்கும். இதோட டீட்டெயில் எல்லாமே இங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுல ஃபுல்லா பார்க்கலாம். இதுல அந்த சிஎம்ஆர்எல் நிறுவனத்துல எந்த அதிகாரி டீல் பண்றாரோ அவரோட நம்பர் இருக்கும். அவரை நீங்க பர்சனலா போய் பார்க்கணும். பார்த்து என்னன்னு அவங்க சொல்ற, அதாவது நம்ம ஒரு டெண்டர் டாக்குமெண்ட்ல கொடுக்கறதுக்கும் ஆனா அந்த விஷயம் என்ன அப்படின்றத நேர்ல போய் நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு புரிதலா இருக்கும். ஸோ அதனால அங்க போயிட்டு பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்மளோட சொந்த ஒருத்தர் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் சம்பந்தப்பட்ட ஒரு டெண்டர் இங்க இருக்கு பாருங்க. சப்ளை ஆஃப் மாடுலார் பர்னிச்சர்ஸ் அண்ட் டேபிள்ஸ். இந்த டெண்டர்ல உள்ள போனீங்கன்னா இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல டிசைன்ல இருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல இஎம்டி இல்ல, இதுல இஎம்டி எக்ஸாம் பண்ணிருக்காங்க இந்த டெண்டர்ல. இதை வாங்குற நிறுவனம் யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னை போர்ட் ட்ரஸ்ட். சென்னை போர்ட் ட்ரஸ்ட்ல வந்துட்டு இந்த விஷயத்த வாங்குறாங்க. இதுல போய் பாத்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல், என்ன டாக்குமெண்ட், என்னென்ன மாதிரி இது இருக்கும். இதுல குறிப்பா அவங்க என்ன கேட்பாங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்க ஐடி கட்டியிருக்கணும் ஒரு 3 வருஷத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேன் கார்டு வேலிடேஷன், இதற்கு முன்னாடி நீங்க செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இங்க யாரையாவது உங்களுக்கு சென்னையில ஆள் இருக்காங்க, சென்னையில ஏதோ உதவி வேணும்னா இங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நாங்க எல்லாம் இருக்கோம். நிச்சயமா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல யாராவது ஒருத்தர் இருக்காங்க நம்மளால வர முடியாது அப்படின்ற பட்சத்துல நம்ம நண்பர்கள் வந்து முன்னுக்கு வந்து அவங்க போய் அந்த அதிகாரியை மீட் பண்ணி என்ன மாதிரி விஷயங்கள் வேணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்க இந்த டிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த வச்சு நீங்க இங்க லாகின் பண்ணி இந்த இடம் ஆன்லைன் பிட் என்ரோல்மெண்ட் 12 நீங்க லாகின் பண்ணலாம். இங்க லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்தது லாகின் பண்ணி அது உள்ள போய் அந்த டிஎஸ்சி வச்சு அந்த டெண்டருக்கு உண்டான டாக்குமெண்ட் எல்லாம் ஃபைல் பண்ணலாம். முதல் டெண்டர் ஃபைல் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப என்னோட நிறுவனம் வந்து 2 வருஷம் பண்ணிட்டு இருக்கும் போது என் கூட இருக்க என்னோட பசங்க எல்லாருமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த டெண்டரை ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே மாதிரி டாக்குமெண்ட் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த இதுல வரும்போது 10 நிமிஷத்துக்குள்ள இந்த விஷயத்தை நீங்க ஃபைல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கல் போர்ட் டெண்டர் ஓபன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்துடும் இந்த டெண்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயம் ஆன்லைன்லயே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க கிரவுண்ட்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இதுக்கும் ஜெம்முக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இது அந்த நிறுவனத்துக்கு குறிப்பா ஒரு விஷயம், கஸ்டமைஸ்டான ஒரு விஷயம் தேவை, அப்படிப்பட்ட விஷயங்கள். ரெண்டாவது ஹை வேல்யூ ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்க வந்துடும். இந்த டெண்டர் லைவா வந்துட்டு உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இதுல கோயம்புத்தூரா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், இந்தியாவில இருக்கிற அத்தனை அரசு நிறுவனங்களும் இது மூலியமா தான் வந்தாகணும் டெண்டர். இதுலயே இன்னொரு இது இருக்கு, அதாவது டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபின்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ரொக்யூர்மெண்ட். இது இப்ப நீங்க இதுல வந்து டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் இதே சைட் இதே மாதிரிதான் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். defproc.gov.in
இந்த இணையதளத்துல போனீங்கன்னா ராணுவத்துல முப்படைகள் இருக்கு, தரைப்படை, விமானப்படை, கடற்படை, இவங்களோட எல்லா டெண்டருமே இங்க வரணும். இங்கதான் வந்தாகணும். இது மூலியமா தான் அவங்க வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சிவில் ஒர்க்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் ரிப்பேர் டு லீக்கேஜ், சீப்பேஜ், ஃப்ளோரிங் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு சிவில் மெயின்டெனன்ஸோட ஒர்க் இருக்கு. இந்த ஒர்க் வந்து ஒரு 20 லட்சத்துக்கு உண்டான ஒரு மதிப்புல இந்த இதுல இருக்கலாம். இப்ப இதுல வந்து கொங்கு சொந்தங்களுக்கு எங்க ஒரு விஷயம் வரும்னா, இதுல அதாவது எல்லையில நாங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா ப்ரீஃபேப் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுவாங்க. அங்க நம்ம வந்து கான்கிரீட் போட்டு தளம் எடுத்து கட்டுறதுக்குலாம் அங்க நேரம் இருக்காது. நாங்க அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருப்போம். அந்த தளம் வந்து குறிப்பா வந்து இப்ப சைனா பார்டர்ல நம்ம போய் கல்வான்ல எடுத்து நிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு காலனி வந்து உருவாக்க வேண்டிய வீரர்கள் தங்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அது எல்லாமே ப்ரீஃபேப் ஷெல்டர்ஸ்னுவாங்க. இந்த விஷயங்கள் வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. இப்ப இந்த ப்ரீஃபேப் ஷெல்டர்ஸ் எல்லாமே நீங்க ஒரு டிசைன் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்களாவே போய் அந்த அதிகாரியை மீட் பண்ணி, இல்ல அந்த கன்சர்ன் அதிகாரிக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சு, எங்க கிட்ட இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இது உங்களுக்கு இப்படி எல்லாம் உதவும், இதை நீங்க அசம்பிள் பண்றதுக்கு ஒரு 1 hour தான் ஆகும் உங்களுக்கு, இது இவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கும், உங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ப்ராடக்டை நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்ற இதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லிமிடெட் டெண்டர்ல போவாங்க. உங்களை மாதிரி இருக்கிற இன்னொரு நிறுவனத்தை மட்டும் கூப்பிட்டு அதுல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்களோட நிறுவனத்தோட அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு எல்லா விதமான உதவியும் அவங்க செய்வாங்க. உதாரணத்துக்கு அந்த ப்ராடக்டை வேற ஒரு நிறுவனம் பண்ணல, அந்த பிட்டிங்ல வரல அப்படின்னா 2 முறை அவங்க பிட்டிங் வருவாங்க. 2 முறையும் வந்து ஒரு கேபிஎனை சேர்ந்த ஒரு தொழில் முனைவர் வந்து அவரோட ப்ராடக்ட் அவரோட பிட்டு மட்டும்தான் இருக்குன்ற பட்சத்துல அவங்க அதுக்கு மேல இருக்க அதிகாரிகள்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அந்த டெண்டரை சிங்கிள் டெண்டரா க்ளோஸ் பண்ணுவாங்க. சோ இதற்கு உண்டான இதுவும் வந்து இங்க இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஹை வேல்யூ டெண்டர் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க இந்த லொகேஷன் வைஸா சர்ச் பண்ணலாம். இல்ல வந்து நீங்க நிறுவனமா நீங்க ஒரு நிறுவனத்தை எடுத்தா அந்த நிறுவனத்துல இப்ப ஆர்மி மட்டும் உங்களுக்கு வேணும், ஆர்மியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய நிறுவனம். அது இப்போ நான் ஓப்பன் டெண்டர்ல நான் ஆர்மிக்கு மட்டும் சர்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வந்து ஆர்மி இன்டெகிரேட்டட் குவார்டர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்மின்னு இருக்கு. இதுல நான் வந்து சென்னையை சேர்ந்த ஒரு இதுல நான் பாக்குறேன்னு வச்சுக்கேன் உதாரணத்துக்கு. இதெல்லாம் வந்து நீங்க கத்துக்கலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம போக போக அது என்ன அப்படின்றது இந்த ராணுவத்துக்கே உண்டான சில வார்த்தைகள்லாம் இருக்கும், அதை நம்ம கத்துக்கலாம். போக போக இணையதளம் இருக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கலாம். இப்ப இது சென்னை சம்பந்தப்பட்ட இங்க இருக்கிற விஷயங்கள், அதாவது இங்க இருக்கிற நிறுவனங்கள் வாங்கக்கூடிய விஷயம். அதே புல் இங்க வந்திருக்கு பாருங்க, சப்ளை ஆஃப் ஹே பில்ட். அதே புல் இருக்கு. இது வந்து ஒண்ணுமே இல்ல, குதிரை மசால் வேலி மசால்னு சொல்லுவோம், அதை காய வச்சு கொடுக்குறோம். இப்ப இதுல பாருங்க சிக்கன், எக், பொட்டேட்டோ ஃப்ரெஷ், ஆனியன் ஃப்ரெஷ், இந்த ரேஷன் சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள். இதுல பாருங்க கோட் மீட், ஆட்டுக்கறி, அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுல பாருங்க ஏரேட்டட் வாட்டர், அதாவது யாராவது பெவரேஜ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இது வந்து எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே பிராண்டடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் ஒரு முக்கியமான இது. கடந்த ஒரு 3 வருடமா எல்லா அரசாங்க நிறுவனத்துக்கும் கிளியரா சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட், பிராண்டட் ப்ராடக்ட் மட்டும் நீங்க போடவே கூடாது டெண்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த குவாலிட்டியில இருக்கிற லோக்கல் தயாரிப்பு எல்லாத்துக்குமே வாங்கணும்ன்றது கிளியரா இருக்கு. போன வருஷத்துல இருந்து இதுக்கு மேல ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை, ஒரு அழுத்தத்தை வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. அதனால நம்மளோட ஒரு சின்ன தயாரிப்பு இது எப்படி அவங்க வாங்குவாங்களா, இது கூட ஒரு பெப்சியோ இல்ல கோகோ அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. கான்ட்ராக்ட் ஃபார் சப்ளை ஆஃப் ஏரேட்டட் வாட்டர் அட் சென்ட் தாமஸ் மவுண்டன் ஆவடி ஃபார் 1 October to 30 September. 1 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் இது. இந்த 1 வருஷத்துக்கான கான்ட்ராக்டுக்கு இவங்க வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க. 365 நாள் இதுல நீங்க கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெண்டரோட வேல்யூ, நான் உள்ள போய் அதை டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். உதாரணத்துக்கு இந்த டெண்டரோட வேல்யூ சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 இருந்து 80 லட்சம் ரூபாய் அந்த டெண்டரோட வேல்யூ வரும். ஸோ இதுல நீங்க உற்பத்தியாளரா மட்டுமே இல்லாம நீங்க வணிகரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களோட பேக் எண்ட்ல ரேட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு நீங்களும் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்துக்கே உண்டான இந்த டாக்குமெண்டேஷன் இதுல நீங்க தெளிவா இருங்க. நிறைய நம்ம இதுல அட்வொகேட்ஸ் இருக்காங்க, லீகல் ஒப்பீனியன் எப்படி டெண்டர் இது பண்றது எல்லா ஃபார்மேட்டுமே உங்களுக்கு ரெடியாவே இருக்கு. ஸோ இது மூலியமா நீங்க வந்து டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஹை வேல்யூ டெண்டர்ஸ் எல்லாத்தையுமே உங்களால பண்ண முடியும். இதோட சம்மரி நான் வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கும் உங்களுக்கு
ஜெம்முக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தியான இது. ஒரு இயர்லி கான்ட்ராக்டா தான் வரும். இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து 50 லட்சத்துக்கு மேலதான் இந்த கிட்டத்தட்ட முக்கால்வாசி டெண்டர் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட தொழில் முனைவர்கள் தயவுசெய்து இதுல வந்து பாருங்க. நீங்க ஏற்கனவே விற்பனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் இங்கேயும் இருக்கு. இது நீங்க ரெகுலரா செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதுலயும் நான் உங்களுக்கு கொடுக்குற விஷயம் என்னன்னா, முதல் டெண்டர் யார் அந்த டெண்டர் கொடுக்குற அந்த நிறுவனத்தோட அதிகாரியை மீட் பண்ணி அவர்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள போங்க. இதுல ஏதாவது ஹெல்ப் வேணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நிச்சயமா என்ன தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதுல அந்த டிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சரை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுல போயிட்டு லாகின் பண்ணி நீங்க பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 3வது பகுதியான டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி ப்ராடக்ட் இருக்கு உங்ககிட்ட. நீங்க புதுசா ஏதோ ஒரு விஷயம் தயாரிக்கிறீங்க, இனோவேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைகள்ல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நாங்க வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்திய ராணுவத்தோட புல்லட் ப்ரூஃப் இந்த கவசம், துப்பாக்கி அந்த தோட்டாவை தாங்கக்கூடிய ஒரு கவசம், இதை வந்து நம்ம வெளிநாட்டுல தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு சென்னை மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்திய ராணுவத்துக்கு இந்த புல்லட் ப்ரூஃபை போன வருஷம் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 லட்சம் புல்லட் ப்ரூஃபோட ஆர்டர். இது எவ்வளவு பெரிய ஆர்டர்னு நீங்க யோசிச்சுக்கங்க. ஒரு புல்லட் ப்ரூஃபோட விலை வந்து 50,000 ரூபாய் கிட்ட இருக்கும். 3 லட்சம் பீஸோட ஆர்டர் அவங்களுக்கு வந்திருக்கு. இது தவிர இந்த வருஷம் வந்து அதே நிறுவனத்துக்கு பர்மா, மலேசியா போன்ற ராணுவத்தினர் இந்த ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இதே நீங்க யூஎஸ்ல வாங்கினீங்கன்னா இதை விட ஒரு 2 மடங்கு காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்கு. ட்ரோன், இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த இணையதளத்துல போய் பாருங்க. அதாவது இந்த மேக் இன் இந்தியா டிஃபென்ஸ்ல டிஃபென்ஸ் நிறுவனங்களோட எல்லா டெண்டருமே இதுல அந்தந்த டெண்டர், இப்போ இந்தியன் நேவினா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இந்திய நேவில இருக்கிற எல்லா டெண்டரும் இங்க வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா வந்துடும், எல்லாமே வந்துடும். இதெல்லாம் தொழில்நுட்பம் சார்ந்தது. இது தொழில்நுட்ப வல்லுநர்கள் மட்டும் இதுல போக்கஸ் பண்ணுங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டிஃபென்ஸ்ல என்னென்ன கேட்கறாங்கன்றத பாருங்க. அடெசிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்டாக்ட் அடெசிவ் பேஸ்ட் ஆன் பாலிப்ரோபிலின் ரப்பர். இது டெக்னிக்கல் விஷயம். உதாரணத்துக்கு இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். கடல்ல உப்புலயே என்னைக்குமே உப்பு தண்ணிலேயே இருக்கிற அந்த கப்பல்ல யூஸ் பண்ணுவாங்க இந்த விஷயத்த. சரி, இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் இப்ப பாருங்க. டெட்டனேட்டர், இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே ஒரு நிறுவனம் இருக்கு உங்ககிட்ட, நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் சேஃப்டி ஸ்பிரிங்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் பண்ணுங்க. இதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க இந்த ப்ராடக்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிபிகேஷன்கள்லாம் நீங்க அதை செஞ்சு அது அப்புறம் வந்து அவங்க வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் ரிசர்ச் லெபார்டரின்னு சொல்லக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கு. அந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கு, இதை நம்ம வாங்கணும்னு சொல்லி பண்ணும்போது நீங்க அவங்களோட சப்ளையர் ஆயிருவீங்க. எந்த நிறுவனம் அந்த துப்பாக்கியோ அந்த பீரங்கியோ தயாரிக்குதோ அந்த நிறுவனத்துக்கு இந்த ஸ்பிரிங் தேவைப்படும் போது அவங்க உங்ககிட்ட மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னா நீங்க தான் லிஸ்டட் சப்ளையராங்க. ஆனா இதோட ப்ராசஸ் எடுத்தீங்கன்னா இதுல தொழில்நுட்பம் சார்ந்தது, இன்ஜினியரிங் படிச்சவங்க, அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க தயவுசெய்து இதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இதெல்லாமே வந்து இந்தியா வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இம்போர்ட் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். யார் வேணாலும் எந்த ஆர்டர் ரெடியா இருக்குன்னு இம்போர்ட் பண்ணலாம். ஆனா இப்போ அந்த விஷயங்கள்லாம் இம்போர்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து இந்தியாலே செய்யணும்ன்ற ஒரு இதுல இப்போ ஒரு வார்னிஷ் எடுத்துக்கங்க. இந்த வார்னிஷுக்கு இவங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே யாராவது அந்த கெமிக்கல் தயாரிப்புல வார்னிஷ்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆகலாம். இப்படிப்பட்ட இது இருக்கு. இப்ப பாருங்க, இது வந்து ஒரு துப்பாக்கியில வரக்கூடிய ஒரு டெசென்சர்னு சொல்லுவாங்க. இதோட மாடலை நீங்க வாங்கி இன்ஜினியரிங் டயக்ராம வாங்கி நீங்க இதை உற்பத்தி செய்யலாம். இதை ஒரு புரோட்டோடைப் நீங்க செஞ்சு தயாரிச்சு இதோட இதை வந்து இப்ப இது இன்ஜின் ஃபேக்டரி ஆவடி, இங்கதான் வந்து T19 அந்த சொல்லக்கூடிய அந்த டேங்குகள் தயாரிக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த தேவையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே அவங்க என்னென்ன தேவைன்றது இணையதளத்துல ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இதற்கும் அந்த இணையதளம் பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா டிஃபென்ஸ்ல தான் இருக்கு. இப்ப ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட், இதெல்லாம் தொழில் முனைவர்கள் கேபிஎன் நிறைய பேர் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ராணுவத்துக்குன்னு வரும்போது அவங்க சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பெசிபிகேஷன் கொஞ்சம் மாறும். அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சு உங்களால அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வர முடியும்ன்ற பட்சத்துல நீங்க அதுல என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத இவங்க எழுதி வச்சிருக்காங்க ஏற்கனவே. ஒரு நிறுவனத்துக்கு இதுல வெடிப்பொருள் ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த மட்டும் பார்த்துட்டு அந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சைட்ல போய் பார்த்துட்டு அந்த எந்த நிறுவனம் கேட்கிறாங்களோ அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் அந்த ஸ்பெசிபிகேஷன் என்னன்றதை நீங்க கேட்டு அதற்கு உண்டான இதை வந்து நீங்க கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய இதோட தகவல் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா makeinIndia.defense.gov.inல இந்த தகவல் வந்து உங்களுக்கு இணையதளத்துல கிடைச்சிடும். இதுல இந்த டிஃபென்ஸ் இந்தியா ஸ்டார்ட் அப் சேலஞ்சுன்னு சொல்லி வருஷம் ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுப்பாங்க. அதுல நம்ம என்னென்னலாம் பண்றோம், எந்த மாதிரி விஷயங்கள் வந்து வருது, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய இன்னைக்கு ராணுவத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தேவை, இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறதுக்கு நீங்க இந்த இணையதளத்துல போய் இதுல இந்த வருஷம் 2020 கோவிட்னால பண்ண முடியல, இந்த வருஷம் நீங்க போய் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கிடைச்சிருக்கும் டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும். சோ இன்னைக்கு இந்த டிஃபென்ஸ் நிறுவனங்கள் அப்படின்றதுக்கு சொசைட்டி ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் SIDM அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் இருக்கு. இது நம்ம KBN மாதிரி இந்த ஒரு சிட்ரா மாதிரி ஒரு நிறுவனம் இது. அந்த இதுக்கு உண்டான நிறுவனம். இதுல போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் இதுல இண்டிஜினைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னெல்லாம் தயாரிக்கக்கூடிய இது இருக்குன்றத பாத்தீங்கன்னா இதுல நிறுவனம் வைஸா கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த நிறுவனத்துல என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ 3 விஷயங்கள் நீங்க பாருங்க. எல்லாராலையும் விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ இருக்கு அப்படின்றது ஜெம்ல போங்க. ஜெம்ல போறதுக்கு இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய் முதலீடு போட்டு தொழில் செய்யற நிறுவனங்களாலும் நாளைக்கு நீங்க ஒரு வருஷம் கழிச்சு 50,000 இருந்து உங்களால குறைஞ்சது ஒரு 20 லட்சம் வரைக்கும் நீங்க ஈஸியா மூவ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு 30 நாள்ல உங்க பணம் வந்துடும் உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க போய் பாருங்க. சின்ன சின்ன பொருட்கள் விற்பனை செய்யறோம், இது ஏதோ டிஃபென்ஸ் தான் பெருசு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அவங்க வாங்குற சின்ன பொருளா இருந்தாலும் அது அவங்க இணையதளத்து மூலியமா தான் வாங்குவாங்க. அது ஜெம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சைட்ல இந்த டாப் ரைட் கார்னர்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல இந்த இது பாத்தீங்கன்னா நீட் ஹெல்ப்ல போனீங்கன்னா கிடைச்சிரும் உங்களுக்கு. அதுல என்னென்ன வீடியோ இருக்குன்றது நம்ம பாத்துக்கலாம். இல்ல போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இல்ல வீடியோ இதெல்லாம் இருக்கு. இல்ல நீங்க ஆன்லைன்ல இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னாலும் இருக்கு. இதோட இணையதளத்தோட ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலியும் கம்ப்யூட்டர் செயலியும் இது இருக்கு. ஆனா ஆப்ல முதல்ல போவாதீங்க. நீங்க முதல்ல ஆப் வந்து எதுக்குன்னா எந்த டெண்டர் வருது, இந்த அக்செப்ட் ஆச்சா இல்லையா, இன்னைக்கு என்ன போயிருக்குன்னு நடக்கிறது, எனக்கு புதுசா ஏதாவது வருதான்னு பார்க்கறது ஆப் யூஸ் பண்ணுங்க. நீங்க கம்ப்யூட்டர் மூலமா யூஸ் பண்ணி போறதுதான் வந்து இது. இதுக்கு அடுத்த லெவல்ல இருக்க நிறுவனங்கள் அந்த டிப்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணையதளத்திலையும் சென்ட்ரல் ப்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களையும் வந்து நீங்க போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு 50 லட்சத்துல ஆரம்பிச்சு ஒரு 500 கோடி டர்ன் ஓவர் வரைக்கும் இருக்கிற நிறுவனங்கள். அதுல இணையத்துல இருக்கவங்க அந்த மாதிரி டெண்டர் பெரிய லெவல்ல போய் எடுக்கணும் அப்படின்னா இந்த டெண்டர் எல்லாம் போய் நீங்க இங்க பார்க்கலாம், இங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுவும் அதுவும் ஒரே மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். இங்க ஒரே ஒரு விஷயம், அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றது வரும். இப்போ 3வது கடைசி இதை நம்ம பார்த்தோம். இது வந்து makeinIndia.defense.gov.inல உள்ள போயிட்டு நீங்க 3 விஷயத்தையும் ஒரு காமனா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இணையதளம் எல்லாமே gov.in அப்படின்றது வரும், government.india அப்படின்றது வரும். ஸோ அதுல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து போங்க. இதுக்கு நிறைய ஒரு போலி சைட்டுகள் நிறைய வந்திருக்கு. இவங்க வந்து நாங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இதுல நீங்க சொல்ற அதே ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணி கொடுத்து அவங்க 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்க. அதனால அதை போவாதீங்க. இதுக்குள்ள நீங்க போயிட்டு டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் உள்ள போயிட்டு எந்த நிறுவனத்தோட டெண்டரை வேணாலும் நீங்க இதுல இருந்து பார்க்க முடியும். அந்தந்த சைட்டுக்கு கொண்டு போய் காமிக்கும். இதுல இருக்கிற அந்த அடுத்த டெக்னாலஜி ரிலேட்டடா ஐட்டம் என்னென்ன வேணும், ட்ரோன் சம்பந்தப்பட்டது, ஒரு மேனுபேக்சரிங் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல தொழில் முனைவர்கள் கொஞ்சம் மாற்றியும் யோசிங்க. அதாவது இன்னைக்கு தேதிக்கு கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல நிறைய ஃபேக்டரியில வந்து நீங்க ஆர்டர் இல்லாம இருக்கும். அதே லேத்திங், அதே மிஷினிங், பில்லிங், அதே இந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா இதே மில்லிங் தான். இது மில் பண்ணி இது பண்ணி ஷேப்ல கொண்டு வர ப்ராடக்ட் தான் இது. ஸோ அவங்க வேற ஒரு உற்பத்தி நிறுவனம், நலிவுற்ற நிறுவனமா இருக்கும்போது அந்த இருக்கிற ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க ஒரு டெக்னாலஜியை மட்டும் நீங்க பார்த்து உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த பொருளை மட்டும் நீங்க தயாரிச்சு, இந்த பொருளை தயாரிச்சு நீங்க அடுத்தது வந்து ஒரு புரோட்டோடைப் தயாரிச்சு இதை வந்து நீங்க எப்படி, நான் என்கிட்ட காசு இல்லையே, ஒரு பெரிய நிறுவனம் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்கிட்ட பணம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. நூற்றுக்கணக்கான ஃபேக்டரி வந்து நீ ப்ரொடக்ஷன் கம்மியா வேற இதுல இருக்காங்க. அவங்க எல்லாமே நீ ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்தாங்க. ஒரு காலத்துல கிரைண்டர் தொழில் எப்படி கொடி கட்டி பறந்துச்சு நம்ம மாவட்டத்திலும் தெரியும். ஆனா இன்னைக்கு கிரைண்டர் தொழில்ன்றது ரொம்ப நலிவுற்ற ஒரு நிலைமையில இருக்கு. ஆனா ஃபேக்டரி அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த ஃபேக்டரி நீங்க டைப் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு
நீங்க டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஃபேக்டரியை வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு நீங்க மூவ் பண்ணி போக முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இல்ல ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் இதுல பிளாக் லிஸ்ட் ஆயிருக்காங்க. எங்க பிளாக் லிஸ்ட் ஆயிருக்காங்க? நம்ம மக்கள் எப்பயுமே ஒரு ஷார்ட்கட் தேடுவாங்க. இந்த குஜராத்ல இருக்க மார்வாடிகள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, சைனால இருந்து போய் இம்போர்ட் பண்ணி இங்க அசம்பிள் பண்ணி எடுத்து கையில கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு கடுமையான ப்ராசஸ் இருக்கு. அவங்க செக் பண்ணி அதுல வந்து ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் உள்ள இருக்குன்னு நீங்க டிக்ளேர் பண்ணாம ஒரு ப்ராடக்ட் நீங்க உள்ள கொண்டு போனீங்கன்னா உங்க நிறுவனத்தை அடுத்த 5 வருஷத்துக்கு பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் ஷார்ட்கட் எடுக்காதீங்க. நிறைய விஷயங்கள் இதுல வந்து நம்ம பண்ண முடியும். சீனா அற்ற மிச்ச நாடுகிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம செய்யறோம், நம்ம வந்து வியட்நாம்ல இருந்து இம்போர்ட் பண்றோம், இல்ல கொரியால இருந்து இம்போர்ட் பண்றோம், இல்ல ஜெர்மனில இருந்து ஒரு சின்ன காம்பனன்ட், அது நம்ம பண்ணலாம். இவ்வளவு விஷயங்கள் நாங்க வந்து வெளியில இருந்து பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க பண்ணலாம். ஆனா இந்தியாவோட எதிரி நாட்டுகிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அதை ராணுவத்துக்கு நம்ம சப்ளை பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்குள்ள போனீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய கடல். இது பாருங்க, ஒரு ஃபியூஸ் இருக்கு. ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும், ஒரு ஃபியூஸ் ஒன்று இருக்கு. இந்த ஃபியூஸ்ல சில விஷயங்கள் வந்து நம்ம சில பேர் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா அதோட மெட்டலர்ஜி என்ன மாதிரி டிசைன் அப்படின்றத நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கலாம். இந்த நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய NDA ஒன்று போடுவாங்க. இந்த டிசைன் வந்து நீங்க வெளியில கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. அதை நீங்க போய் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். இது தவிர உங்களுக்கு ராணுவ சம்பந்தப்பட்ட சில ஐடியாக்கள் இருக்கு. இந்த புல்லட் ப்ரூஃப் நான் சொன்னேன் பாத்தீங்களா, நான் ராணுவத்துல இருக்கும்போது நான் போட்டுட்டு இருந்த புல்லட் ப்ரூஃபோட வெயிட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோ 5 கிலோ இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சென்னை கோயம்புத்தூர்ல இருக்க நிறுவனங்கள் தயாரிச்ச அந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் வந்து 1.5 கிலோக்கு கீழே. நீங்க எனக்கு எவ்வளவு ஒரு அங்க இருக்கிற வீரருக்கு எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் கிடைக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி வின்டர் க்ளோத்திங், நான் ஒரு முக்கியமான ஒரு 5 ஏரியா சொல்லிட்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். வின்டர் க்ளோத்திங், இந்த லடாக் போன்ற பகுதிகளில் குளிர் தாங்கக்கூடிய ஆனா லைட் வெயிட்டா இருக்கணும். அப்படிப்பட்ட வின்டர் க்ளோத்திங். இந்த பேராஷூட்ல யூஸ் பண்ற க்ளோத்திங், அந்த துணி இருக்கு பாத்தீங்கன்னா, அது டென்ட் மாதிரியான மெட்டீரியல், ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஷெல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய, எங்க வேணா அசம்பிள் பண்ணி ஓபன் பண்ணி அதை கொண்டு போய் ஃபாஸ்டா போகக்கூடிய விஷயங்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள். இந்த கண்டெய்னரை பேஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்றீங்க, இல்ல நீங்களே வந்து அந்த குளிர் பகுதியில லே லடாக் போன்ற பகுதிகளில் இந்திய ராணுவம் கடுமையான அந்த ஒரு டெரெயின்ல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பகுதிகளில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் தேவைப்படும் யோசிங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு மைசூரை சேர்ந்த ஒரு நிறுவனம், அதுவும் ஒரு சின்ன நிறுவனம் தான். அவங்க லாஸ்ட் இயர் ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு ராணுவ வீரர் புல்லட் ப்ரூஃப்ல ஆரம்பிச்சு துப்பாக்கி, அதோட தோட்டா, அதோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், அவரோட இது எல்லாமே எடுத்துட்டு ஒரு ஃபுல் ஸ்கேல் மார்ச்சிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபுல் வெயிட் நான் எடுத்துட்டு போகும்போது என்னோட அன்னைக்கு இருந்த, அதாவது நான் ராணுவத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், அன்னைக்கு இருந்த சூழ்நிலை எடுத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 கிலோ வரும். 25 கிலோ லோடு எடுத்துட்டு தான் நான் மேல இங்க போக முடியும். ஆனா அந்த லோடை கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க. ஏன்னா அப்பதான் நான் ஃபாஸ்டா போக முடியும். அது வந்து ரொம்ப என்னதான் நம்ம ஃபிட்டா இருந்தாலும் அது ஒரு கடினமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஒரு வீரர் மேல கொண்டு வரும். அதை கம்மி பண்றதா இன்னைக்கு ராணுவத்தை எல்லா ராணுவமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கு, நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கொண்டு வரீங்க, அது ஷூவா இருக்கட்டும், சாக்ஸா இருக்கட்டும், எப்படி ஒரு சின்ன சின்ன பொருளா இருந்தாலும் அது இந்த மாதிரி ஒரு ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க எங்கிட்ட கொண்டு வாங்க. இதற்கு அந்த எந்த நிறுவனம் எதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க மூலியமா கொண்டு, இந்த மைசூர் சேர்ந்த நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ தமிழகத்தை சேர்ந்த பல வீரர்கள் வந்து ராணுவத்துல இருக்காங்க. இப்ப காஷ்மீர் போன்ற அந்த லடாக் போன்ற இடத்துல இருக்கும்போது நமக்கு வந்து இந்த சூடான சாப்பாடு கிடைக்காது, ஏன்னா பண்ண முடியாது. உண்மையான விஷயம் தான். அப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மினி இட்லின்னு சொல்லக்கூடிய இட்லியை ஒரு மாதிரி ஒரு பேக்கிங்ல கொண்டு வந்து அந்த பேக்கிங்க்கு ஒரு சின்ன ஒரு ஃபியூல், ஒரு இது மாதிரி நம்ம அந்த புஃபேல எல்லாம் வைப்பாங்க, கேட்டரிங் சர்வீஸ்ல வைப்பாங்க, அது மாதிரி ஒரு ஃபியூலை வச்சு அதை ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் இதுல கொண்டு வந்து அந்த ஃபியூலை கீழே வச்சுட்ட பிறகு ஒரு 10 நிமிஷத்துல சுட சுட அந்த சாம்பார் கட்டி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கிறது, அந்த இட்லியும் சாம்பாரும் மிக்ஸ் ஆகி ஒரு இதை கொடுக்கும். இது வந்து ஒரு பெரிய ஹிட். இதை வந்து அரசாங்கம் வந்து அனுமதிச்சு, அவன் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து டெக்னாலஜில இருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட அந்த ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய அந்த பண வசதியோ இல்ல ஒரு நிறுவனமோ உங்ககிட்ட இல்லை. அப்போ இந்த பெரிய நிறுவனங்களா ஹல்திராம் போன்ற நிறுவனங்களுக்கு இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தயாரிப்புக்கு உண்டான பேட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராயல்ட்டியை வந்து அரசாங்கம் கொடுத்துரும். ஸோ இப்படி வந்து இனோவேஷனா நீங்க யோசிக்கக்கூடிய பல விஷயங்களும் வந்து ராணுவத்துக்கு நிறைய இருக்கு. வருங்காலங்கள்ல இந்த ஒரு பிசினஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, சொந்தங்களே நல்லா கேட்டுக்குங்க, ரிசெஷன், மார்க்கெட் ஸ்லோடவுன், இப்படி பல விஷயங்கள் கேட்டிருக்கணும். இன்னைக்கு இந்த பியூட்டி சர்வீஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ், ரிசார்ட் வச்சிருக்கவங்களோட நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும். அப்படி ஒரே பிசினஸை நம்பி இருக்கவங்க இதுல நீங்க டைவர்சிஃபை பண்ணீங்க அப்படின்ற பட்சத்துல
இது என்னைக்குமே உங்களுக்கு ஒரு ஸ்லோ அண்ட் இதுவா ஒரு ஸ்டடியா ஒரு ரொபோஸ்டா ஒரு இதுல போயிட்டு இருக்குமே ஒழிய நாளைக்கு எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் அரசு வந்து இயங்கிதான் ஆகணும், ராணுவம் வந்து இயங்கிதான் ஆகணும். இன்னைக்கு நாட்டோட சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா நம்மளோட எதிரிகள் வந்து வலுவாகிட்டே வராங்க. ஸோ இந்த மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியமான தருணத்துல நம்ம இருக்கும். இந்த தருணத்துல இந்த பிசினஸை இன்னைக்கு பண்ணக்கூடிய அதிகபட்ச தொழில் அதிபர்கள் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்லயும் மகாராஷ்டிராலயும் தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஜாப் ஒர்க் வந்து நம்ம கிட்ட கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செய்து முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் மாத்தி யோசிங்க. இதை விட ஒரு பொண்ணான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காது. ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சிறு லெவல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நான் போட்ட அந்த 48 ப்ராடக்ட் என்னோட நிறுவனத்துல போட்டதுக்கு 2018 ஆரம்பிச்சு இன்னைக்கு 21 ஒரு 4 வருட பயணம் அதுல இருக்கு. இத்தனைக்கு நான் ராணுவத்துல இருந்து வந்தவன், எனக்கு நல்லாவே புரியும் அவங்க என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஆனாலும் நம்ம ஒரு அடியை எடுத்துட்டு முன்னாடி போறதுதான் வந்து ஒரு எனக்கு இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஓப்பன் டு கொஸ்டின்ஸ். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா நிச்சயமா கேட்கலாம். தேங்க்ஸ் ராஜசேகரன். தேங்க்யூ சோ மச். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினருடைய ஒரு உரை அப்படின்றத விட அவர் நம்மளுக்கு காட்டின ஒரு வழி, ஒரு போர் வீரனாக ஒரு இந்திய திருநாட்டை காப்பதில் மட்டுமல்லாமல் நம் தொழிலை எவ்வாறு இந்த கோவிட் ரிலேட்டட் ஒரு ரிசெஷன்லயும் நிறைய சொந்தங்கள் வந்து தொழிலே அமையலைங்க, எனக்கு வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு காலமா இருக்கு, எனக்கு தொழில் வாய்ப்பு அமையல, நேரம் சரியில்லை இப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்றைய ஒரு காலகட்டத்துல ஒரு தொழில் வாய்ப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு, ஒரு வழி காட்டுதலை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு. ஒரு இந்திய அரசிடம் ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நம்பகமான தன்மையை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிறது வந்து உண்மையிலேயுமே ஒரு இந்த காணொலியில் இணைந்துள்ள நிறைய சொந்தங்கள், 100க்கு மேற்பட்ட சொந்தங்கள் இணைந்திருந்து அதை பார்த்திருக்கீங்க. இப்ப வந்து நம்மளுக்கு 92 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு காணொளி தொகுப்பில் அவர் கூறிய விஷயங்கள் யாருமே உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் கூறியதை போல வடநாட்டவர்கள் இதை தெரிந்து வைத்துக் கொண்டு இதில் இருக்கும் விஷயங்களை நம் தமிழ்நாட்டிலேயோ அல்லது மீதி இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கிறவங்க கிட்டயோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு ஜாப் ஒர்க் பண்ணி அவங்க பல 1000 கோடிகள் சம்பாதிக்கின்றனர். அதையே நாம டேப் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதா இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு விடுத்த ஒரு அறைகூவல்னே நான் சொல்லணும். தயவு செய்து ஒரு அரை மணி நேரம் இந்த காணொலி முடிந்து நீங்க நாளைக்கு அல்லது இன்னைக்கே இதுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன விஷயங்கிறத பாருங்க. சொந்தங்களே, நிறைய சொந்தங்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறிய வெப் லிங்கை கேட்டிருந்தீங்க, சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கு. தயவு செஞ்சு காப்பி பண்ணி அந்த ஒரிஜினல் லிங்க் அவர் சொன்னது போல வேறு ஏதாவது இந்த டூப்ளிகேட் ஃபிஷிங் சைட், ஃப்ராடுலன்ட் வெப்சைட்ல போய் நீங்க ஏமாறாம இந்த வெப்சைட் லிங்கை அவர் கொடுத்துருக்கிற வெப்சைட் லிங்கை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேட் பாக்ஸ்ல இருக்கு. இன்றே ஒரு நல்லது செய்வோம். அதாவது இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்ன விஷயங்களை நீங்க இந்த மார்க்கெட் பிளேஸ்ல போய் பதிவு செய்யுங்க. நிறைய சொந்தங்கள் இன்றைய சிறப்பு விருந்தினருடைய இந்த விஷயங்கள் வழிகாட்டுதல் நம்மளுக்கு தெரிவித்ததற்கு அவர்களுடைய ஒரு பாராட்டுதலையும் அப்ரிசியேஷன்ஸையும் நன்றிகளையும் சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் அதைய கண்டிப்பா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய கேள்விகள் நம் சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வியா, ஃபார் யங்ஸ்டர்ஸ் இன் ரிமோட் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் சீக்ரெட் சர்வீசஸ் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரிமோட் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ட் சீக்ரெட் சர்வீசஸ்ல ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸோ அல்லது அவங்களுடைய சர்வீஸ்ல இணையறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி 2 வகையான ஒரு செக்ரிகேஷன்ல கேட்டிருக்காங்க. ஒன்று ப்ராடக்ட் சப்ளை, இன்னொன்று அந்த சர்வீசஸ்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் நீங்க ரெடி பண்ணலாம். இதே டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ இந்தியாவோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இருக்கிற சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்முவோட இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாசம் முன்னாடி பாகிஸ்தான் வந்து ஒரு ட்ரோன் மூலியமா, அது கமர்ஷியலா அவைலபிளா இருக்கிற ட்ரோன் மூலியமா ஒரு தாக்குதல் நடத்துறாங்க ஜம்முவோட ஏர்போர்ட் பேர்ல. ஸோ அப்படிப்பட்ட இதை நீங்க எப்படி தடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு லோ காஸ்ட் சொல்யூஷன் ஏதாவது இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்க அந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் மேக் இன் இந்தியா defense.gov.in போனீங்கன்னா இருக்கு. இதோட இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவூலம் வந்து இந்த முக்கியமான அந்த இது வந்து பெங்களூர்ல இருக்கு. ஐடெக்ஸ் அப்படின்னு இன்னொரு இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல நீங்க அவங்களுக்கு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு
அவங்க ஒரு ஒரு தேதி குறிச்சு உங்களை கூப்பிடுவாங்க. உங்க ப்ராடக்ட்டோ இல்ல உங்க சர்வீஸோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க, வந்து எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கூப்பிடுவாங்க. அன்னைக்கு போய் நீங்க வந்து அதுல ட்ரையல் பண்ணலாம். இப்ப இருக்கிற ஒரு விஷயம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஒரு நிறுவனம் ஐஐடி மெட்ராஸ், அந்த மாணவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ராணுவம் வந்து நீங்க ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நீங்க போலாம். இன்னொன்று வந்து நீங்க சொல்றது வேலை வாய்ப்பு, ஐபி, இந்திய ராணுவத்தோட இது, அதுபடி நான் ஏற்கனவே நிறைய தொலைக்காட்சியில பேட்டிகள் கொடுத்துருக்கேன். குறிப்பா இப்போ ஒரு புதிய தலைமுறையோட சேனல் ஒரு வாரம் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுல என் பேர் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும். இல்ல சாணக்கியால கூட ஒரு சில இதுல கொடுத்துருக்கேன், ரங்கராஜ் பாண்டியோட சேனல்ல. அதுல பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதோட உள்ள நீங்க டைரக்டா சீக்ரெட் சர்வீஸ் போக முடியுமானா போக முடியாது. முதல்ல நீங்க ராணுவத்துல சேர்ந்து ஒரு சில காலம் வந்து அங்க இருந்து, அதுக்கப்புறம் உள்ள இன்டர்னல் எக்ஸாம், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சொல்லக்கூடிய சில தேர்வுகள்லாம் இருக்கு. அதுல நீங்க கிளியர் பண்ணி நீங்க சீக்ரெட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல போலாம். இல்ல இந்த உளவு நிறுவனமான ஐபி இந்த மாதிரி நிறுவனங்கள் கூடயும் என்ஐஏ போன்ற நிறுவனங்கள்கிட்ட சில நேரங்கள்ல அவங்க டைரக்டா எடுப்பாங்க. அந்த இணையதளத்துல போனீங்கன்னா இருக்கும். ராணுவத்துக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க ராணுவத்துக்குள்ள வந்து சில காலம், அதாவது உங்க கிரவுண்ட்ல என்ன ஒர்க் அப்படின்றத அந்த ஃபைட்டிங் சொல்லக்கூடிய அந்த இன்ஃபேண்ட்ரில இருந்தாதான் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வீரரா முன்களத்துல நிற்கும் போதுதான் அந்த உண்மையான இது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அது ஒரு சில காலங்கள், ஒரு வருட காலங்கள் முடிச்சுட்டு நீங்க அடுத்த இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, மிக்க நன்றி. அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட் நீங்க வந்து அந்த குதிரைக்கு மசால் ஃபுல்லு ட்ரை பண்ணினதை சப்ளை பண்ற சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அவர் கேட்கறதுக்கு என்னன்னா, அக்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட் கன்சம்ஷனுக்கோ அல்லது கோகோனட் ரிலேட்டட் மாதிரியோ இல்ல வேற ப்ராடக்ட் அவங்களுடைய வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சப்ளை பண்றதுக்கு எந்த வகையான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு 2 நிமிடம் சொல்றதுக்கு. எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கண்டோன்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதோட சுத்தம் எப்படி வச்சிருப்பாங்கன்னு பார்த்திருப்பீங்க. ஒரு கண்டோன்மெண்ட்டுக்கு உள்ள போனீங்கனாலே அங்க வந்து ஒரு பச்சை பசேல்னு ஒரு சூழ்நிலை இருக்கும். அது வந்து நம்ம இத்தனை வருஷமா நம்ம பாதுகாத்து வரக்கூடிய ஒரு விஷயம். ரொம்பவும் ஒரு ஈஸியான ரொம்ப அதிகமா இந்திய ராணுவம் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராஸ் கட்டிங் மிஷின். இந்த புல் வெட்டுற மிஷின் வந்து அதிகபட்சமா எல்லா ராணுவமும் அந்த கண்டோன்மெண்ட் எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ வருஷம் அதை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அந்த ஏரியாவை மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரீ கட் பண்ணக்கூடிய மிஷின்கள், தேங்காயை பறிக்கக்கூடிய அந்த கிளைம்பர் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் யூடியூப்ல கூட பார்த்தேன். அந்த மாதிரி விஷயங்கள், சொட்டு நீர் பாசனம், போர்வெல், அப்புறம் இந்த அக்ரிக்கு சம்பந்தமா நீங்க விவசாயம் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள்ல போனீங்கன்னா நிறைய விவசாயம் நாங்க பண்ணுவோம். ஒரு ஆற்று பகுதியில எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குது, அங்க எங்களோட ஒரு ராணுவ நிலை அங்க இருக்கு அப்படின்ற பட்சத்துல அங்க நிறைய விஷயம் பண்ணுவோம். ஃபிஷ் ஃபார்மிங் நிறைய பண்ணுவாங்க. சோ நீங்க அக்ரிகல்ச்சர்ல இப்படி நான் சொல்லக்கூடிய அந்த சில விஷயங்கள் வந்து நீங்க இன்னைக்கு ஜெம்ல ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே வரும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1500 ப்ராடக்ட் இருக்கு. ஆனா அதிகமா ராணுவம் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கிராஸ் கட்டிங் மிஷின் அதிகபட்சமா வாங்குவாங்க, ட்ரிப் இரிகேஷன் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த லான் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க அது வாங்குவாங்க. இந்த கோல்ஃப் கோர்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இதெல்லாம். ஸோ அந்த புல்லெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு வேணும், அது வாங்குவாங்க. மரம் ஏறி இறங்கக்கூடிய விஷயங்கள் அது வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர் போன்ற விஷயங்களும் நிறைய வாங்குவாங்க. இது எல்லாமே வந்து இது. அப்புறம் நீர் பாசனம் செய்யக்கூடிய உபகரணங்கள், ஃபெர்டிலைசர் தெளிக்கக்கூடிய இந்த பின்னாடி அந்த மாட்டிக்கிட்டு போவாங்க பாத்தீங்களா. நான் இப்ப விவசாயத்துல இல்ல, அதனால சில இடத்துல தடுமாறுறேன். பட் இப்படி இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்திய ராணுவம் மிக அதிக அளவில் வாங்குவாங்க. நீங்க ஜெம்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நிச்சயமா இருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிக தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம சொந்தங்கள்ல வந்து ஜெம் ரிலேட்டட் மார்க்கெட் பிளேஸ்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு ½ hour நீங்க ரிசர்ச் பண்ணாவே டெஃபினட்டா உங்களுக்கு எந்த வகையான ப்ராடக்ட் நீங்க சப்ளை பண்ண முடியுங்கிறத உங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாபிலிட்டி வச்சு நீங்க டிசைட் பண்ண முடியும். அடுத்தது முக்கியமான இன்னொரு கேள்வி ரிலேட்டட் டு டெக்ஸ்டைல். டெக்ஸ்டைல்ஸ்ல ஒரு பல வகையான கேள்விகள் நம்ம சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கேள்விகள். அந்த எல்லா கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். நீங்க அதுக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பதிலை கொடுத்துடலாம். ஒரு சிலர் வந்து நார்மல் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க, அதாவது வின்டர் கிளாத்திங்ல நம்ம சப்ளை பண்ண முடியுமான்னு. ஸோ டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து அவங்க வந்து கார்மெண்ட், அதாவது ஹொசேரி as well as ஓவன், இந்த ரெண்டுலையுமே அந்த வாய்ப்புகளுக்கு நம்ம புதுசா தயார் பண்ணணுமா அல்லது எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு கேள்வியும்.
வகையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை பத்தின ஏதாவது விஷயங்கள் அல்லது ஒரு ஐடியாஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முதல் கேள்வி, இருக்கிற டெக்ஸ்டைல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராணுவம் அப்படின்னாலும் உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய நினைவு வந்து சீருடை. ஒரு ராணுவ வீரருக்கு, ஒரு ராணுவ அதிகாரிக்கு எங்கிட்ட எடுத்தீங்கன்னா ஒரு 8 to 10 வகையான யூனிஃபார்ம்ஸ் இருக்கு. அந்த சீருடை வந்து ஒரு அரசாங்க நிறுவனம் சொல்லக்கூடிய ஆர்டினன்ஸ் கிளாத் ஃபேக்டரி, OCF கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பண்றது வந்து ஒரு 20-25% தான். அப்ப 75% வந்து இந்த பிசினஸ் வந்து வெளியில இருந்தா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சோ உங்களோட ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலிவ் கிரீன் பார்த்துருப்பீங்க, ராணுவத்தோடது. நேவியோட இது வந்து ஒயிட், எல்லாருக்குமே தெரியும். ஏர்ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ ஷர்ட், டார்க் ப்ளூ ட்ரௌசர் போட்டிருப்பாங்க. சோ இது வந்து ஓவன்ல அடிப்படையா எல்லா இடத்துலயுமே வாங்கக்கூடிய, இது இல்லாம ராணுவம் வந்து பண்ணவே முடியாது. இதே மாதிரி அந்த 7 வகையான யூனிஃபார்ம் நான் சொல்லியிருக்கேன். இந்த காம்பேட் யூனிஃபார்ம் சொல்லக்கூடிய அந்த ஜங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க, அதுவும் வந்து எல்லாருமே வாங்குவாங்க. குறிப்பா இந்த முன்களத்துல இருக்கிற எல்லை பகுதிகளில், போர் பகுதிகளில் இருக்க அத்தனை ராணுவத்திலும் அதை வந்து 24 மணி நேரம் அதை போட்டுதான் இருக்க முடியும். சோ அங்கேயே வந்து ஒரு பெரிய இது இருக்கு. இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் எவ்வளவு GSM இருக்கணும், என்ன இருக்கணும்ன்றதெல்லாம் அந்த இணையதளத்துல போனீங்கன்னா இருக்கும். இன்கேஸ் உங்க எங்கேயாவது உங்களுக்கு அங்க ஸ்ட்ரகிள் இருக்குன்னா என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இதை வந்து ஒரு பிராண்டா வர்த்தகம் பண்ணலாம். நீங்க இன்னைக்கு இந்திய ராணுவத்துல மிகப்பெரிய ஒரு பிராண்டா தங்களை உருவெடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய இதுவா போயிட்டு இருக்கிறது மெக்கியர் அப்படின்னு ஒரு கம்பெனி. கூகுள் பண்ணி பாருங்க, MCGER, மெக்கியர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, இந்த பக்கம் நம்ம திருப்பூர் மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் இந்த ஒரு இது இல்லாததுனால அவங்களுக்கு நம்ம காம்படிஷனே கொடுக்காம இருக்கோம். அது தேராதூனை சேர்ந்த ஒரு நிறுவனம். அது 2005-6 வாக்குல நான் அந்த நிறுவனத்திலிருந்து, நான் அதிகாரியா இருக்கும்போது அந்த நிறுவனத்திலிருந்து சில விஷயங்கள் நான் வாங்கியிருக்கேன். அப்போ ரொம்ப ஒரு சின்ன நிறுவனமா இருந்தது. இன்னைக்கு வந்து எத்தனை 1000 கோடின்னு நல்லா சரியா சொல்ல முடியல, பட் ஒரு பெரிய லெவல்ல அவங்க வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு காம்படிஷனா நம்மளால போக முடியும். சோ இந்த ஓவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அனைத்து வகையான யூனிஃபார்மையும் நீங்க யோசிங்க. இந்தியன் ஆர்மி யூனிஃபார்ம்ஸ் கூகுள் பண்ணுங்க, இமேஜ்ல போனீங்கன்னா 100 போட்டோ வரும். சோ 8 வகையான யூனிஃபார்ம் இருக்கு. அதுல மிக முக்கியமானது இந்த காம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம். 13 லட்சம் வீரர்கள் இருக்காங்க. 13 லட்சம் வீரர்களுக்கு ஒரு வீரனும் தன்னுடைய ஒரு வருட காலத்துல 3 யூனிஃபார்ம் வாங்குவாங்க. சோ 3 யூனிஃபார்ம்ன்றது 160 நினைக்கிறேன் பேண்ட்டுக்கு, 180, 140 நினைக்கிறேன். அப்ப எவ்வளவு மீட்டர் துணி வந்து அந்த வர்த்தகம் இருக்குன்னு பாருங்க. இதை வந்து முக்கியமா இந்த பிராண்ட்ல இருக்கவங்க சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூரத் போன்ற நகரங்கள்ல இருக்கிற வணிகர்கள் வந்து இதை செஞ்சு டெல்லி, பஞ்சாப் போன்ற அங்க இருக்கிற ரீட்டைலர்ஸ் கொடுத்து அவங்க வித்துட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. இதை பத்தி யாருக்காவது ஒரு 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 இதுல ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா தயவுசெய்து நான் தொடர்பு கொள்ளுங்க. இதுல ஒரு பெரிய ஒரு இதுவை எடுத்துட்டு போக முடியும் நம்மளால. இது வந்து ஒரு சைடு. இந்த வின்டர் கிளாத்திங் அப்படின்றது அரசாங்கம் வாங்கி வீரர்களுக்கு கொடுக்குறது. வின்டர் கிளாத்திங் அப்படின்றது அந்த ஏரியா. உதாரணத்துக்கு நான் வந்து டோடா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தேன். ஒரு 9000 அடி மீன் சீ லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் மட்டத்திலிருந்து உயரிய பகுதி. வின்டர்ல ஒரு டிசம்பர் மாசம் வாக்குல பாத்தீங்கன்னா ஒரு -17 இருக்கும். இப்ப இந்த -17 நான் தாக்கு பிடிக்கணும். அப்ப தாக்கு பிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து அந்த வின்டர் கிளாத்திங் தேவை. சோ ஒரு 5 வகையான கிளாத்திங் போடுவோம். ஃபர்ஸ்ட் உள்ள வந்து தெர்மல் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, தெர்மல் வெஸ்ட்னு பாருங்க நிறைய பிராண்ட்ஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெர்மல் வெஸ்ட்டை முதல்ல போட்டு, அதுக்கப்புறம் ஒரு காட்டன் லேயர் ஒன்று போட்டு, அதுக்கப்புறம் என்னோட யூனிஃபார்ம் நான் போட்டு, அதுக்கு மேல ஒரு ஜாக்கெட் ஒன்று போட்டு, அதுக்கு மேல அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் போடுவோம். ஸோ 5 லெவல். எப்பதான் வந்து இந்த குளிரை நீங்க தாங்க முடியும். தாங்கி நீங்க வேலையும் செய்யணும். நீங்க வந்து ஒரு சுற்றுலாவோ இல்லை இதுக்கோ நீங்க போல, அங்க உங்களோட தொழில் அங்க இருக்கு, உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க செய்யணும். இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட இதுல எங்கேயாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணலாம்? நான் போய் காஷ்மீர் போய் டெஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது. கோயம்புத்தூர்ல கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கிற நிறுவனங்கள் பாருங்க, -27 மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல, எக்கச்சக்கமான வேர் ஹவுஸ் இருக்கு. அவங்க கிட்ட யார்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களுக்கு அந்த செஞ்சு ஃப்ரீயா கொடுத்து பாருங்க. -27 இங்க அவங்களால, கோயம்புத்தூர்ல அவங்களால தாங்க முடியுது. ரூம்ல அவங்களால குளிர் தாங்க முடியுது. அவங்க பாடியில வந்து இன்னைக்கு அந்த ஆப், அந்த வாட்ச் எல்லாம் வந்து 5000 2000க்குலாம் வந்துருச்சு. ஸோ பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ, எனக்கு வந்து ஒரு 25-30 டிகிரி நான் மெயின்டைன் பண்ணணும். என் டெம்பரேச்சர், என்னோட ரத்தம் வந்து உரைய கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் டெக்னாலஜியா கொண்டு போக முடியும்னா அதற்கு வந்து இந்தியா மட்டும் விட்டுருங்க, இது உலக அளவுல ஒரு பெரிய வர்த்தக சந்தை இருக்கு. கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் ஒரு இடத்துல கூட கொஞ்சம் பிசுரா தடம் மாறாம போனோம், எங்கேயுமே தப்பாயிடக்கூடாதுன்றதுக்கு கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதனால கொஞ்சம் ஸ்லோவாமே ஒழிய இப்படிப்பட்ட ப்ராடக்டையும் வந்து நம்ம கொண்டு போக முடியும். ஸோ ஏற்கனவே இருக்கிற யூனிஃபார்ம்கள்
ராணுவம் மட்டும் கிடையாது, தரைப்படை, கடற்படை, விமானப்படை மட்டும் கிடையாது. என்சிசின்னு சொல்லக்கூடிய இந்த சீருடை போட்டிருக்கிற அந்த இது பார்த்திருப்பீங்க, பசங்க பார்த்திருப்பீங்க, அந்த யூனிஃபார்மையும் மத்திய அரசாங்கம் தான் வாங்கி மாணவர்களுக்கு கொடுக்குது. இதுவும் வந்து ஒரு கோடிக்கணக்கான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட ஒரு 2 வருஷம் முன்னாடி, 1.5 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், 2019 20 தெரியல, எனக்கு ஒரு டிஷர்ட் சப்ளை பண்ண வேண்டிய ஒரு ஆர்டர் வந்துச்சு. இந்திய ராணுவத்துக்கு சப்ளை பண்ண வேண்டிய ஒரு ஆர்டர் வந்துச்சு. நான் சரி யார்கிட்டயும் வெளியே எடுத்து போய் நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் நம்மளோட சொந்தங்களே யாராவது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ஓகே ஒரு முக்கியமான ஒரு அறிமுகம் மிஸ் பண்ணிட்டேன். நான் படிச்சது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். ஸோ அதனால வந்து என்னோட நண்பர்கள் நிறைய பேர் கோயம்புத்தூர், திருப்பூர்ல இருக்காங்க. பட் அந்த விஷயத்தை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. நீங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆர்டர், நீங்க இட்டாலியோட ஆர்டர்லாம் எடுத்து பண்ணும்போது நம்மளோட சொந்த ராணுவத்துக்கு உண்டான அந்த விஷயங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியல. நீ இணையத்துல எல்லாமே இருக்கு. நான் அப்புறம் ஒரு டிஷர்ட்டை எடுத்து, அந்த மெக்கியரோட டிஷர்ட் எடுத்து, இதுதான் குவாலிட்டி, எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி, அப்ப இந்த மாதிரி டை நாங்க பண்ணது இல்லைங்களே, இப்படிப்பட்டதெல்லாம் பண்ணது இல்லைன்றது வேற, பண்றவங்க தான் முன்னுக்கு வர முடியும். ஸோ அதனால இந்த உள்ள வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல நீங்க நிச்சயமா பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகலாம். அடுத்தது மெடிக்கல் டெக்ஸ்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். என்ன மாதிரி டெக்ஸ்டைல் அப்படின்றத மிக முக்கியமான சொல்றது, இந்த வின்டர் கிளாத்திங்ல வந்து இந்திய ராணுவம் இன்னைக்கும் சுவிட்சர்லாந்து போன்ற மேலை நாடுகள்ல தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமான ஒரு காசுல தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெடிக்கல் டெக்ஸ்டைல்ல எந்த விதத்துல வந்து இப்போ இந்திய ராணுவம் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு வீரருக்கு ஒரு காயம்படுது. அப்ப காயம்படும் போது அந்த உயிரிழப்புன்றது எப்படி ஏற்படுது, அந்த பிளட் லாஸ்ன்னு சொல்ற கூட அந்த குருதி வந்து வெளியில தடுக்கணும். அப்போ வந்து அந்த பேண்டேஜ், அதுக்கு உண்டான இது சீல் அண்ட் கோயாகுலன்ட் உண்டான அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இன்னைக்கு இருக்கு. ஸோ ஒரு வீரர்கிட்டையும் வந்து FFDன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ட்ரெஸ்ஸிங் சொல்லுவாங்க. அது எப்பயுமே என் பாக்கெட்ல இருக்கும். எனக்கு ஒரு குண்டடி படுது அப்படின்னா நான் முதல்ல எடுத்து அதை தான் வச்சு நான் என்னோட இதை வந்து என் உயிரை காப்பாற்றிட்டு நான் தடுத்து வைப்பேன். இதுக்கு எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், இந்த ரத்தத்தை உரையக்கூடிய, இந்த காயத்தை வந்து சீக்கிரம் ஆற்றக்கூடிய இப்படிப்பட்ட விஷயங்கள், இந்த தெர்மல் இன்னர்வேர், இந்த 2 கிலோ நான் போட்டுருக்கிறத பதிலா ஒரு 250 கிராம் நான் போட்டுட்டு என்னோட அந்த குளிர் பிரதேசத்துல என்னோட வேலை செய்ய முடியும். இப்படிப்பட்ட விஷயங்கள், பாராஷூட்டுக்கு உண்டான ஃபேப்ரிக், இந்த டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து டென்ட், ராணுவம்ன்றது ராணுவ குறிப்பா தரைப்படை ஆர்மிக்கு வந்து டென்ட் இல்லாம இருக்கவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட லைட் வெயிட் டென்ட், இந்த டென்ட் ஃபயர் ப்ரூஃப் டென்ட், வாட்டர் ப்ரூஃப் டென்ட், இந்த மாதிரில யோசிங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க எடுத்துட்டு வர முடியும். இந்த இடத்துல டெக்ஸ்டைல்ல உள்ள நம்ம வளர்ச்சியை கொண்டு வர முடியும். ரோப், ஹார்னஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள், ஜூட்ல ஆரம்பிச்சு டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ்ல இருக்கிற பல டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பேச முடியும் இதை பத்தி. அது டெஃப்லான் கோட்டிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், ஹீட் ப்ரூஃபா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால கொண்டு வர முடியுதுன்னா, இதற்கு அந்த 3வதா நான் சொன்னேன் இனோவேஷன் அப்படின்றதுல இந்த ப்ராடக்ட் நீங்க டெஸ்ட் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு கொடுத்து, அவங்க அந்த ராணுவத்தினருக்கு ஒரு யூனிட் கொடுப்பாங்க, இது நீங்க டெஸ்ட் பண்ணுங்க கொடுத்து, அவங்க இதுலலாம் சில மாற்றங்கள் செய்யுங்கன்னு எல்லாம் சொல்லி கடைசியா அந்த ப்ராடக்ட் உருவெடுக்கும் போது அந்த ப்ராடக்டை நீங்க மட்டுமே சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் தகுதி ராணுவம் வந்து 5 வருஷத்துக்கு கொடுக்கும். மிகவும் ஒரு தெளிவான ஒரு விளக்கங்கள் நம்ம தொழில் முனைவோர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. நம்ம சொந்தங்களை நிறைய விஷயங்கள் இந்த டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டட்ல அவங்களுடைய சந்தேகங்கள் இது மூலியமா அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு புதிய உத்வேகமும் புதிய பரிமாணத்தினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையும் கண்டிப்பா இதன் மூலியமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறோம். நிறைய கேள்விகள் இருக்கு, அதை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கடைசியாக ஒரு 3 கேள்விகள் மட்டும் கேட்கிறேன் கால நேரம் கருதி. அதுல வந்து ஒரு முக்கியமான சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம சொந்தம் வந்து சேட் பாக்ஸ்ல பிரைவேட்டா எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார், உங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் யார் என்று தெரிவதற்கு முன்பே பேப்பர் ப்ராடக்ட் சப்ளை கொடுத்திருக்கிறோம் என்பதை அறிந்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவர் யாருன்னு. ஸோ அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்துடன் அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள வடகிழக்கு மாநிலங்களில் போர்வெல் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்புகளை இதே மாதிரி ஜெர்மன் மார்க்கெட் அல்லது வேற ஏதாவது அதற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, இதே டெண்டரிங் ப்ராசஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா dipprog.go.in இதுலதான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்திய ராணுவத்துக்கு என்ன தேவைனாலும் நார்த் ஈஸ்ட்ல இருந்து குஜராத் வரைக்கும் அங்கதான் நீங்க பார்க்கணும். நார்த் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பா அந்த இடத்துக்கே சில விஷயங்கள் இருக்கு. உங்களால அங்க லேபர் மேனேஜ் பண்ணணும். 2வது, நார்த் ஈஸ்ட்ல சில குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இந்த மாஃபியாவும் இருக்கிறாங்க, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த கப்பம் கட்டுறது எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களோட இடத்த விட்டு நான் போய் அங்க முன்னின்று பண்றேன் அப்படின்னு போறவங்களுக்கு நீங்க இங்க ஒரு திருப்பூர்லயோ கோயம்புத்தூர்லயோ சென்னையிலயோ ஒரு போர்வெல் போட்டு உங்களுக்கு ஒரு 30% மார்ஜின் வருதுன்னா அங்க நீங்க 150% மார்ஜின் எடுக்கலாம்.
நிச்சயமா இருக்கு. அந்த டெண்டரிங் வந்து பெரிய லெவல்ல டெண்டர் வரும். அதுதான் சொல்றேன், நீங்க வந்து எந்த அந்த டெண்டரிங் குவாலிஃபை ஆகிறது கம்பெனியோட டேர்ன் ஓவர் பார்ப்பாங்க. ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கோடி டேர்ன் ஓவர் ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா, அப்ப 5 கோடி பணம் இருக்கா அவங்ககிட்ட செக் பண்றதுக்கு இந்த ஐடி ரிட்டர்ன் தான் அவங்களுக்கு உண்டான ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ ஒரு 10 கோடி 15 கோடி டேர்ன் ஓவர் இருக்கவங்களுக்கு ஒரு 5 கோடி கான்ட்ராக்ட் கொடுக்கலாம்னு ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருப்பாங்க. அதை நீங்க பண்ண முடிஞ்சா நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்வி இது. நிறைய பேர் பயந்துக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. லேபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பீகார்ல இருந்து வருவாங்க, காஷ்மீர்லயும் அதே தான், வெஸ்ட் பெங்கால் பீகார்ல இருந்து வருவாங்க. பயந்துக்காதீங்க, அங்க துப்பாக்கி சூடு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாங்க இருந்துதான் வந்தோம். அதாவது மனுஷனுக்கு விதி இருந்ததுன்னா ரோட கிராஸ் பண்ணும்போது அடிபட்டு சாவலாம். அதனால வந்து அந்த பாதுகாப்பு செக்யூரிட்டி எல்லாம் பாக்காதீங்க. அந்த விஷயங்கள் நிறையவே இருக்கு. உங்களால பண்ண முடியும், போர்வெல் எடுத்துட்டு போய் பண்ண முடியும்னா நிச்சயமா ஒரு சின்ன வேலையில ஆரம்பிங்க. ஒரு 50 போர்வெல் 100 போர்வெல் ஆரம்பிங்க. அதுல நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தடுத்த இதை அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்த வெண்டர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸ்ல அவங்களே உட்காந்து உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி டெண்டர் பண்றது, என்ன பண்றதுன்றத அவங்களே கத்துக் கொடுப்பாங்க. சோ இந்த இது இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த வீட்டை விட்டு இது ஒரு 6 மாத காலம் அங்க போய் இருந்து அந்த விஷயங்கள்லாம் நீங்க பாக்குறதுக்கு அந்த இது இருக்கு. முக்கியமா வந்து மொழி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஹிந்தி வேண்டாம் போடான்னு சொல்லி அது இன்னைக்கும் அது வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். திருப்பூர்ல இருக்க மக்களுக்கு, கோயம்புத்தூர்ல மக்களுக்கு நல்லாவே ஹிந்தி தெரியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்கிலீஷ் வந்து நம்ம ஊர் பார்டரை கிராஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு தான் பேச முடியும். எங்க போய் என்ன தொழில் நம்ம செய்யறோமோ அந்த மொழியை நிச்சயமா நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். நான் இந்த ராணுவ அகாடமி வாசல்ல கால் வைக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை ஹிந்தியில தெரியாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றது, நான் ட்ரைனிங்ல கஷ்டப்படல, இந்த ட்ரைனிங்கோட கடினமான இதுல நான் கஷ்டப்படல. இந்த மொழி தெரியாம இருந்ததுனால எனக்கு நண்பர்கள் அவ்வளவா இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாச காலம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து என்னால சரளமா ஹிந்தி பேச முடியும், ஓரளவுக்கு என்னால பஞ்சாபி பேச முடியும். பீகார் மக்களோடு இருந்த அந்த வீரர்களோட இருந்ததுனால என்னால ஓரளவுக்கு போஜ்பூரியும் ஓரளவுக்கு நான் பேசிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியும். மொழியை கத்துக்குங்க. அந்த இடத்துக்கு அங்க போகும்போது வென்யவரன் ரோம் பி ரோமன் சொல்லுவாங்க. அந்த மொழியை நீங்க பேசணும். அந்த இந்தியான்ற அந்த கான்செப்டுக்கே நம்ம வந்து இன்னும் எதிராக இருந்துகிட்டு நம்ம போறது வந்து இல்லை. இதனாலதான் நம்ம வந்து இங்க பின்தங்கி இருக்கிறோம். இப்ப நம்ம எனக்கு அந்த பேப்பர் இது செஞ்சு கொடுத்த நண்பர், எனக்கு அவர்கிட்ட நான் இன்னொரு நாள் கேபிஎன் மூலியமா அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசும்போது அப்ப எனக்கே தெரிஞ்சு நான் அவர்கிட்ட பிசினஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி நாங்க ஒரு டிசைன் எடுத்துட்டு வந்து அவர் அந்த துணியை வந்து சென்னையில யாருமே முடியல, இதை எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பேக் செய்யக்கூடிய அந்த டிசைனுக்கு உண்டான துணியை பாம்பேல இருந்து வரவழைச்சு அதை அவரும் முதல் முறையா செஞ்சார். நானும் முதல் முறையா என்னோட நிறுவனத்துல இருந்து விட்டுறேன். இன்னைக்கு அவரோட ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இப்ப எங்களுக்கு திரும்ப ஆர்டர் வந்து நாங்க வர்த்தகம் பண்றோம். இதுதான் நம்மளோட பவர். சோ இந்த போர்வெல் அப்படின்றது நிச்சயமா இருக்கு. டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ல இது பண்ணுங்க. என்னோட சக பேட்ச்மேட்ஸ், என்னோட சக வீரர்கள் இன்னும் நிறைய பேர் சர்வீஸ்ல இருக்காங்க. நார்த் ஈஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. அங்க உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா ஹெல்ப் வேணும் அப்படின்ற பட்சத்துல என்ன தொடர்பு கூட நான் நிச்சயமா ஹெல்ப் பண்றேன். மிக்க நன்றி. கடைசி 2 கேள்விகளில் கடைசி ஒரு கேள்விக்கு முந்தைய கேள்வி, ரெடி டு ஈட் ஃபுட் அப்படிங்கறது வந்து நீங்க அந்த இட்லி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அதே மாதிரி அந்த ரெடி டு ஈட் உப்மா, ரெடி டு ஈட் வீட் ரவா மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பண்றாங்க, இந்த நூடுல்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெடி டு ஈட் ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு ஆர்மியில ரெக்குவயர்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகமான ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம ராணுவத்துல 13 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் இருந்து 7 லட்சம் பேர் எல்லையில இருக்காங்க. அந்த 7 லட்சம் பேருக்கு வந்து வின்டர் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய செப்டம்பர் மாசத்துல ஆரம்பிச்சு மார்ச் மாசம் வரைக்கும் ஃப்ரெஷ் ரேஷன் கிடைக்காது. அங்க கன்சியூம் பண்றாங்க, சாப்பிடுற அனைத்து உணவு வகையுமே பிரிசர்வ்ட் கேன்லயோ இல்ல டின்லயோ தான் இருக்கும். அது வந்து மீட்ல ஆரம்பிச்சு பால்ல ஆரம்பிச்சு எல்லாமே ப்ராசஸ்டு பேக்டு ஃபுட் தான் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சந்தை. இதுல நீங்க குறிப்பா இந்த ரெடி டு ஈட்ல ஏதாவது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா DFRL டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லெபார்டரி மைசூர் இந்த நிறுவனத்தோட இணையதளத்துல போய் பாருங்க. DFRL டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லெபார்டரி மைசூர். அடுத்த முறை டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடக்கும் போது அது நாட்டுல எங்க நடந்தாலும் தயவுசெய்து அங்க போய் பாருங்க. போன தடவை சென்னையில் நடந்து நிறைய நண்பர்கள் நான் கூப்பிட்டு இருந்தா பார்த்தாங்க. அவங்க சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராடக்டை அவங்க டெவலப் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுப்பாங்க. இது ஒரு வகை. அவங்க டெக்னாலஜி டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்க. 7 வருஷம் வரைக்கும் நீங்க இந்திய ராணுவத்துக்கு மட்டும்தான் விற்கணும். 7 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட வேணா வித்துக்குங்கன்றதுல ஒரு மார்ஜின் வச்சு, ஒரு 10% மார்ஜின் வச்சு, ஒரு 7 to 10% மார்ஜின் நமக்கு கொடுப்பாங்க. பெரிய வால்யூம்ல இருக்கும். இன்னொரு வகை, நாம அப்படி ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கும்போது அதை அவங்க டெஸ்ட் பண்ணி
இங்க இருக்கிற ஃபீல்ட் ஆர்மியில இருக்க அந்த இருக்கிற வீரர்கள்கிட்ட அதை கொடுத்து அந்த ஃபீட்பேக் எல்லாம் எடுத்து என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு பார்த்து அந்த ஃபுட்டை சர்டிபிகேஷன் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த கான்ட்ராக்டை கொடுப்பாங்க. இது வந்து ஓப்பன் டெண்டர் கிடையாது, யாரும் வந்து பண்ண முடியாது. நீங்க உங்களோட ஐடியா மூளையை வச்சு நீங்க யூஸ் பண்ணி நீங்க கொண்டு போய் அந்த ப்ராடக்ட் அப்ரூவ் ஆகும்போது நீங்க மட்டும் தான் சப்ளை பண்ண முடியும். 5 வருஷம் கழிச்சு அந்த ஓப்பன் மார்க்கெட்டுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ இது 2 வகையாவும் இருக்கு. DFRL அப்படின்னு சொல்லக்கூடிய சைட்ல போய் பாருங்க. அதுல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எங்கேயாவது ட்ரையல் எடுக்கணும் நம்மளோட சொந்தங்களுக்காக அப்படின்னா என்னோட ராணுவத்தில் இருக்க நண்பர்கள்ட்டே நம்ம டைரக்டா கொடுத்து கூட நம்ம ட்ரையல் எடுக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போகும். சூப்பர் சூப்பர், ஃபென்டாஸ்டிக். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கேள்விகள் மூலியமா நம்ம சொந்தங்களுக்கு கிடைக்கும் பொழுது கேபிஎன் மற்றும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை அடைகின்றது. அடுத்த கடைசி கேள்வி, முக்கியமா நிறைய பேர் இதே கேள்வியை கேட்டிருந்தாங்க, நீங்க இதுக்குண்டான விளக்கம் தான் சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் அவர்களுக்கு, இஸ் தேர் எனி ட்ரைனிங் கிவன் ஃபார் டிஃபென்ஸ் ரிலேட்டட் நியூ ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க ஒரு ப்ரோட்டோ ரெடி பண்ணிடுறோம், பட் அந்த ப்ரோட்டோ வந்து ஆர்மிக்கு ஆர் டிஃபென்ஸ் ரிலேட்டட் எனி ஆஃப் தேர் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து சூட் ஆகுதா இல்லையா, இல்லை அதில் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த இன்குபேஷன் மாதிரி அவங்களுடைய சப்போர்ட் ஏதாவது நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நிச்சயமா கொடுப்பாங்க. இதற்கு உண்டான நிறுவனம் வந்து DGQA, டைரக்டரேட் ஜெனரல் குவாலிட்டி அஷூரன்ஸ், DGQA. இதுலயும் நமக்கு அவர் கொங்கு கிடையாது, என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், திண்டுக்கலை சேர்ந்தவர் அவர் இருக்காரு. இதுல யாருக்காவது நீங்க பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க டெவலப் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ணி, உதாரணத்துக்கு ட்ரோன்ல ஏதோ ஒரு காம்பனன்ட் நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த காம்பனண்ட்டை டெவலப் பண்ணி அவங்க கிட்ட போகும்போது அவங்க வந்து சப்ளையர் என்ரோல்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. சப்ளையர் அதேதான், கிட்டத்தட்ட அதேதான், SCP நினைக்கிறேன், சப்ளையர் என்ரோல்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுல உங்களை சப்ளையரா கொண்டு வந்து அந்த காம்பனண்டா நீங்க சொல்ற விஷயத்த எந்த மாதிரி எப்படி உருவாக்கணும், அதற்கு உண்டான எந்திரங்கள்லாம் எங்கிருந்து வாங்கணும், என்ன மாதிரி அந்த அந்த இதை வந்து எப்படி நீங்க ஃபேக்டரியை செட்டப் பண்ணணும், அதற்கு உண்டான பயிற்சிகள், அந்த டெக்னிக்கல் சம்பந்தமான பயிற்சிகள் எல்லாமே வந்து அவங்க நிறுவனமா உங்களுக்கு கொடுத்து உங்களை சப்ளையரா கொண்டு வருவாங்க. ஒரு போன வருஷம் ஒரு நிறுவனத்துல, அந்த நிறுவனத்தோட ஒரு கிளை நிறுவனத்துல என்னோட நண்பர் ஒருத்தர், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அதிகாரி, இப்பதான் அவர் ரிட்டையர் ஆக போறாரு, இன்னும் அங்கதான் இருக்காரு, ஒரு வருஷத்துல அவர் ரிட்டையர் ஆக போறாரு. அவரோட காலத்துல இப்ப அவர் இருக்கிற இதுல பூனேன்னு நினைக்கிறேன், அங்க இருந்த நிறுவனத்துல அவர் இருக்காரு. ஒரு 80 சப்ளையர் வருஷத்துக்கு இது மாதிரி என்ரோல் பண்ணாங்க. சப்ளையர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றது ஐடியா மட்டும் இருக்கா, நான் எப்படி பண்றதுன்னு தெரியாதுன்றதுல அப்ப அந்த ஐடியா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற இது. இந்த விஷயத்த இவங்க பண்ணும்போது ஒரு 270 பேர் அவர் என்ரோல் பண்ணிருக்காரு. இப்ப நான் 2 மாசம் முன்னாடி அவர்கிட்ட பேசியிருந்தேன். ரொம்ப ஒரு பெரும் மகிழ்ச்சியோட சொன்னேன், 270 நிறுவனங்களை வந்து நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு DGQல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க உண்டான பதில் கிடைக்கும். மிகவும் தெளிவான விளக்கங்களுடன், பல வகையான வழிகாட்டுதலுடன், எந்த ஏரியால இருந்தாலும் ஒரு நட்டு போல்ட்டில் ஆரம்பிச்சு ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் வரைக்கும் நமக்கு பறந்து விரிந்து கிடைக்கக்கூடிய இந்த பாரத நாட்டில் பல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க நம்ம சொந்தங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கீங்க. மிக்க மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பா நாங்க நடத்தக்கூடிய இந்த காணொலியில ஒவ்வொரு காணொலியும் அதற்கு முந்தைய காணொலியில் தலைத்தது அல்ல அப்படிங்கிற மாதிரிதான் எங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு அடையுது. இன்று நம்முடன் நம்ம கொங்கு தங்கம், கொங்குவின் சிங்கம், போர் வீரர் மேஜர் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது எங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எங்களுக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, இன்னும் பல கேள்விகள் நம் சொந்தங்கள் கேட்டிருந்தாலும் கால நேரம் கருதி, உங்களுடைய கால நேரத்தையும் கருதி, நம்ம கொங்கு சொந்தங்கள் 2 பேர் நம்ம அவங்களுடைய பிசினஸ் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் கருதி இந்த உரையை, கேள்வி பதிலை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்கின்றோம். அந்த நிறைவு செய்யும் பகுதியாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம் கொங்கு சொந்தங்களுக்கு, கேபிஎன் மெம்பர்ஸ்களுக்கு அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளில் வெற்றி கொடி நாட்ட நீங்கள் எங்களுக்கு உதவி புரிந்தமைக்கும், நம் கொங்கு சொந்தங்களின் 40 நாடுகளுக்கு மேற்பட்டு பறந்து விருந்து கிடக்கும் பல நாடுகளில் இருக்கும் நம் கொங்கு சொந்தங்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேஜர், நீங்க வந்து எங்களுடன் இணைந்தது எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் நாங்க வந்து கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் மெம்பர்ஸ் மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நீங்க நம்ம சொந்தங்களுக்கு உங்களுடைய ஒரு நன்றிகளோ அல்லது உங்களுடைய ஒரு விஷயங்களை சொல்ல விரும்பான ஒரு நிமிடம் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்லலாம்.
ரொம்ப நன்றி சகோதரர். நீங்க ஒரு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி செட் பண்ணிட்டீங்க. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இதுக்கான பதிலை கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, ஒரு பக்கம் கொங்கு சொந்தங்கள் நம்மளோட பாரம்பரிய நம்மளோட தொழிலான விவசாயம், இன்னொரு பக்கம் வந்து தொழில் முனைவதா இருக்கட்டும், நம்ம டெக்ஸ்டைல் நம்ம ஒரு பெரிய ஒரு ஜாமான்களா இருக்கும். நாட்டோட வளர்ச்சிக்கு நம்மளோட ஒரு பங்கு வந்து மிக மிக முக்கியமான பங்கு. அது வந்து நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் சரி, கொங்கு இல்லாம தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு இந்த வளர்ச்சி நாடே பார்த்திருக்க முடியாது. ஆனா எங்க ஒரு விஷயம் மிஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப ராணுவம், கவர்மெண்ட் சர்வீசஸ்ல நம்மளோட பங்களிப்பு ரொம்பவும் கம்மியா இருக்கு. எல்லாரும் போய் தொழில் முனைவன் அப்படின்றது ஒரு இதுவா கிடையாது. சோ இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்கள்ட்ட என்னோட கொங்கு இளைஞர்கள்ட்ட நான் முக்கியமா வைக்கிற கோரிக்கை, ராணுவத்துக்கு வாங்க. ஏன்னா இன்னைக்கு விரல் விட்டு எண்ணலாம். இதே ஒரு 20 வருஷம் முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விரல் விட்டு எண்ணலாம். சோ தயவு செய்து ராணுவத்தை விட உங்களுக்கு ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு வேலை இருக்கவே முடியாது. அந்த யூனிஃபார்ம் போடுற அந்த அந்த உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி நீங்க பார்க்கக்கூடிய அந்த விஷயம் வந்து, அது வந்து உலகத்துல நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ராணுவத்துல இருந்துட்டு வெளியில வந்து என்ன மாதிரி தொழில் முனையலாம். அதனால தயவு செய்து கொஞ்சம் வாங்க. வந்தாதான் இனி வருங்காலங்கள்ல அடுத்தடுத்து வரும்போது நம்மளோட சொந்தங்களை, நம்மளோட தமிழ்நாட்டையும் சரி, நம்மளோட நாட்டையும் சரி, நம்ம பங்களிப்பு மூலியமா வந்து நம்ம முன்னேற்றி கொண்டு போக முடியும். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு, நீங்க இந்த தொழில் முனைவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்ல அந்த புல்லோட எக்ஸாம்பிள் எடுத்தேன். இன்னைக்கும் உங்க ஊட்டியில இருக்கிற, நீலகிரி மாவட்டத்துல ஊட்டியில இருக்கிற அந்த குதிரை கிடைக்கிற புல்ல பூனேல இருந்து யாரோ சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம கோயம்புத்தூர் கீழ இருந்து நம்ம எடுத்து போய் பண்ண முடியும். ஸோ அதனால இதுல முன்னாடி வாங்க, இல்ல இன்வால்வ் ஆகுங்க. ஆனா அந்த அந்த ஒரு ஸ்லோ வைஸ் புது இடத்துல நம்ம போகும்போது முதல் ஸ்டெப் அப்படின்றது கொஞ்சம் பொறுமையா எடுத்து வச்சு பார்க்கணும். அடுத்த ஒரு வரும் காலங்கள்ல கொங்கு சொந்தங்கள் இந்த டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராணுவ இதுல ஒரு மிகப்பெரிய வர்த்தகர்களாகவும் ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவரும் வந்து எல்லாரும் மென்மேலும் வளர என் குலதெய்வத்தில் ஆசையோடு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. ஜெயன். ஜெயஹிந்த் மேஜர், மிக்க மிக்க நன்றி. எங்களுடைய கேபிஎன் மற்றும் கேபிஎன் சார்பாக மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.